ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் செந்தூர தேவி. நான் வெஸ்டேஜ்ல கிரவுன் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். இன்னைக்கு டீச்சிங் டியூஸ்டே ப்ரோக்ராம்ல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அசோக் சாருக்கும் அண்ட் பாஷா சாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அ நான் நான் என்னுடைய பிரசன்டேஷன் ஷேர் பண்றேன். எல்லாருமே மீட்டிங் வந்து கவனிங்க. கண்டிப்பா இன்னைக்கு மீட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஹோப் குடுக்குறேன். ஓகே. ஆ இது வந்து என்னுடைய ஃபேமிலி. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 17/3/1993. நான் பொறந்தது எல்லாமே சேலம். சேலத்துல ஆத்தூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சீலியம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் நான் பொறந்தேன். இது எங்க அப்பா, அம்மா, தம்பி. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அப்பா வந்து பாத்தீங்கன்னா 8வது தான் படிச்சிருக்காங்க. அம்மா வந்து 10வது படிச்சிருக்காங்க. நாங்க ரொம்ப கிராமம் தான். சீலியம்பட்டினா பெரிய ஊரெல்லாம் கிடையாது. ஆத்தூர்ல ஒரு குட்டி கிராமம் தான் சீலியம்பட்டி. அங்க தான் பொறந்தது, வளர்ந்தது. ஆனா வந்து என்னதான் ஒரு ஏழ்மை குடும்பமா இருந்தாலும், எங்க அப்பா வந்து என்னையும், என் தம்பியும் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க வச்சாங்க. நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூலிங் எல்லாமே ராசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கீரியப்பட்டி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கும். அங்க தான் படிச்சோம். இந்த கனகாமரம் வச்சிருக்கிறது நான். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, 8த்ல இருந்து 12த் வரைக்கும் ராசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல்ல மல்லிகரையில படிச்சோம். நானும் என் தம்பியும் படிச்சோம். 10த் 12த் எல்லாமே அங்க தான் நாங்க கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, யுஜி பாரதியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். பிகாஸ் நான் வந்து 10த் 12த் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன டிகிரி சூஸ் பண்றதுன்னே எனக்கு ஒரு ஐடியா இல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, எங்களுடைய ஊர்ல எல்லாருமே நமக்கு அப்ப தெரியும். நம்மளுடைய ஊர்ல வந்து யாரு நல்லா படிச்சு ஒரு வேலையில இருக்காங்களோ அவங்க சொல்றதுதான் கேட்போம் இல்லைங்களா? அதே மாதிரி எங்க மாமா வந்து ஒரு ஐடி கம்பெனில இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்க கிட்ட கேட்டோம். என்ன படிக்கிறதுன்னு கேட்கும்போது, அவங்க எம்சிஏ படிச்சதுனால நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி நல்ல வேல்யூ இருக்குன்னாங்க. அதனால நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன். படிச்சு முடிச்சோம். எங்களுடைய ஃபேமிலி வந்து அப்பா, அம்மா என்னதான் காட்டு வேலை பண்ணிக்கிட்டு டிராக்டர் வச்சிருந்தோம். டிராக்டர் ஓட்டிட்டு தான் எங்களுடைய லைஃப் போச்சு. நல்லா வந்து ஒரு ஏழ்மையில இருந்தாலும் எங்கள படிக்க வச்சது எல்லாமே நல்லா படிக்க வச்சாங்க. கேட்பாங்க எல்லாருமே, "என்னது நம்ப இருக்கிறது ஒரு கிராமம். கிராமத்துல இருந்துகிட்டு போய் புள்ளைங்கள எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சுட்டு இருக்க. பசங்கள படிக்க வச்சா அது சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பொண்ண ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கும்போது என்னது பொட்ட பிள்ளையெல்லாம் போய் நீ இங்கிலீஷ் மீடியத்தெல்லாம் படிக்க வைக்கிற, அங்கெல்லாம் படிக்க வைக்காத. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி விடு. பணமாவது மிச்சமாகும்." அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அப்பா இருந்துட்டு, "இல்ல நான் தான் படிக்கல. நான் தான் 8வது வரைக்கும் படிச்சேன். என் புள்ள நல்லா படிக்கட்டும்னு" சொல்லிட்டு என்ன வந்து படிக்க வச்சாங்க. பிஎஸ்சியும் முடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எம்சிஏ பண்ணேன். பிஎஸ்சி முடிச்சாச்சு. பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, திருப்பி எங்க மாமா கிட்ட தான் நாங்க சஜஷன் போனோம். என்ன பண்றது அப்படிங்கும்போது, "சரி நீ ஹையர் ஸ்டடீஸ் படி" அப்படின்னாங்க. எம்சிஏ படி அப்படின்னு சொல்லவும், நானும் எம்சிஏ படிச்சேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்தாயம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ராசிபுரத்துல இருக்கு. அங்க தான் என்னுடைய ஸ்கூலிங் காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பிஜி வந்து அங்க தான் கம்ப்ளீட் பண்ணேன். இதுவரைக்கும் எங்களுடைய ஃபேமிலி வந்து நல்லா போயிட்டு இருந்தது. என்னதான் ஒரு கிராமத்துல இருக்கோம். ஒரு ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும், நல்லா போயிட்டு இருந்தது. எங்க அப்பா வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமுமே தெரியாம தான் வளர்த்தாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அப்பா வந்து போர்வெல் போட்டாங்க. அந்த போர்வெல் போட்டு நல்ல போர்வெல் ஓடுச்சு. நல்ல காசெல்லாம் வந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, கிராமமா இருந்தாலும் எங்க வீட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டிவி வாங்குனது, ஃபோன் இருந்தது. எல்லாம் எங்க வீட்டுக்கு ஃபோன் வந்து பேச வருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தோம். ஒரு சிச்சுவேஷன்ல போர்வெல் போட்டோம். நல்லா ஓடுச்சு. எங்க அப்பாவுக்கு தமிழ் தான் தெரியும். அதர் லாங்குவேஜ் தெரியாது. அண்ட் தென் வந்து ஆந்திரா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துல போர் வண்டி ஓட்ட அனுப்புவோம். ஓகே 1 போட்டோம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்னு போட்டாங்க. இன்னொன்னு போடும்போது என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பாவுக்கு லாங்குவேஜ் தெரியல. ஒரு இடத்துல பார்த்துட்டு இன்னொரு இடத்துல போர்வெல் வந்து பார்க்க முடியல. ஆளுங்கள வச்சு பார்த்தோம். அவங்க சுத்தமா ஏமாத்திட்டாங்க. அப்படியே கடன். கடனுக்கு மேல கடன். வண்டி வித்தாலும் எங்களால கடன கட்ட முடியல. ஏன்னா, அந்த போர் வண்டிய அவங்கள நம்பி விடவும், அவங்க பேசுற மொழி எங்களுக்கு புரியல. அவங்க நல்லா ஏமாத்திட்டாங்க. நெறைய இடத்துல அங்கேயே ஊர்லலாம் காச வாங்கி வச்சுட்டு ஆந்திராவுல ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனைன்னா நம்ம பார்ப்போம். ஆனா, அங்க எந்த பிரச்சனைனாலும் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? அங்க வேற. அதனால கடனுக்கு மேல கடன், லோனு அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஸ்ட்ரகிள் வந்தது. எப்படின்னு சொல்றதுன்னா நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம்.
இப்போ அப்படியே தலைகீழா மாறுன மாதிரி ஆயிடுச்சு. அவ்ளோ அசிங்கம் ஊர்ல. எங்க வீட்ல எல்லாமே முதல்ல இருந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஊர்ல இருக்க எல்லாருமே "என்னது மாதா இப்படி போயிட்டாங்க, இவ்ளோ கஷ்டத்துல இருக்காங்க." அப்படியே அசிங்கமா பேசுற அளவுக்கு எங்களுடைய குடும்பம் வந்துருச்சு. அ என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ வந்து நானும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ என் தம்பியுமே சின்ன பையன். என்னுடைய தம்பி வந்து என்ன விட 2 வருஷம் சின்ன பையன். ஸோ அவனுக்குமே அந்த அளவுக்கு விவரம் தெரியல. அவனும் காலேஜ் தான் படிச்சான். ஆனா அவன் வந்து குடும்பத்தோடைய கஷ்டத்த புரிஞ்சுப்பான். ஆனா எனக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது. தெரியிற அளவுக்கு அவங்க வளர்க்கல. அதனால எனக்கு தெரியல. அவனையும் அப்படி வளர்க்கல. ஆனா அவன் புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு அப்ப தெரியல. ஸோ எங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. எங்க அப்பா வந்து அ அ கூனி குறுகி போய் நின்னாங்க. அசிங்கம், அவ்ளோ அசிங்கம். எல்லாருமே பேசுவாங்க. "என்னது மாது எப்படி வாழ்ந்தாங்க? இப்ப என்ன இப்படி இருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமையா? நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்ப கெட்டு போச்சும்பாங்க இல்லைங்களா?" அந்த அளவுக்கு அப்படி அவ்ளோ அசிங்கம் ஃபேஸ் பண்ணோம். 5 வருஷம். எங்க அப்பாவால என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா சில கட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் சூசைட் பண்ணிக்கிறேன்." அப்படின்லாம் எங்க அப்பா சொல்லுவாங்க. "நான் வந்து செத்து போயிர்றேன். நான் இருந்தா தானே கடன்காரங்க வீட்டுக்கு வருவாங்க." வீட்டுக்கு வந்து கடன் கேட்க ஆரம்பிச்சாங்க. நாங்க மத்தவங்களுக்கு குடுத்த காலம் போயி, எங்களுக்கு எங்ககிட்ட கடன் கேட்கிற அளவுக்கு, நாங்க கடன் குடுக்குற அளவுக்கு ஆயிட்டோம். வந்து நான் இருந்தா தானே கேட்பாங்க. நான் இல்லன்னா வந்து நீங்க இருந்துட்டு எங்க அப்பாவே இல்ல. நாங்க ஏன் குடுக்கணும்னு நீங்க சொல்லிடுவீங்கல்ல. அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா ரொம்ப முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 5 வருஷம் அவரால என்ன பண்றதுன்னு தெரியல. இந்தாண்ட ஒண்ணும் பண்ண முடியல, அந்தாண்ட ஒண்ணும் பண்ண முடியல. அந்தாண்ட காச வாங்குனா, இந்தாண்ட கடன் கட்டுறதா இருக்கு. மாத்தி, 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 மாத்தி இப்படியே தான் வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அப்ப எங்க அப்பா கூடவே தான் நாங்க இருப்போம். எங்க அப்பா வந்து ஏதாவது முடிவு எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாரி தான் இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது. ஸோ அவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலுமே, எங்க அப்பா வந்து எங்க மாமா எங்க மாமான்னா எங்க அம்மாவுடைய தம்பி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு எங்க மாமாவுக்கு. பெங்களூர்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. "சரி நீ வா, அங்க வா. அங்க வந்து நீ ப்ராஜெக்ட் பண்ணு" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்காக அங்க போனேன். அங்க போகும்போது என்ன ஆச்சுன்னா, எங்க மாமா வீட்லயே இருந்து தான் எங்க மாமா ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி குடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க 3 மந்த் வொர்க் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் வந்து உங்கள பெர்மனன்ட்டா அங்கேயே வொர்க்குக்கு இது பண்ணிர்றோம்" அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் போனேன். ஆனா என்னன்னா, அ நான் இருந்ததோ கிராமம். சீலியம்பட்டிங்கிற ஒரு கிராமம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், பேச்சு வழக்கா இருக்கட்டும், எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அங்க போகும்போது அந்த பெங்களூர்ல ஃபுல்லாவே ஆந்திரா பெர்சன்ஸ் இருக்காங்க, மகாராஷ்டிரா பெர்சன்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும். ஏன்னா ஐடி கம்பெனினாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சா இருக்கட்டும், எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. எனக்கு அங்க என்ன பண்றதுன்னும் தெரியல. நானும் ஒரு 1 மந்த் போயிட்டு வந்தேன். போயிட்டு, போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். ஆனா, அதுக்கு மேல ஒரு சிச்சுவேஷன்ல என்னால அடுத்து என்ன பண்றது அப்டின்னே தெரியல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 3 மந்த் அப்படியே அங்கேயே இருந்து ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி மாமா என்னால வந்து பண்ண முடியல. நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஊருக்கு வந்த உடனே ஒரே திட்டு எங்க வீட்ல. இவளுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி குடுத்தா, குடும்பம் கஷ்டத்துல இருக்கு. எங்க தாத்தா, பாட்டிலாம். குடும்பம் கஷ்டத்துல இருக்கு. இவளுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி குடுத்தா, இத கூட அவளால உருப்படியா பண்ண முடியல. இவ வந்துட்டா. அவன் அவனுக்கு வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, அங்க என்ன கஷ்டப்படுறோம்னு நமக்கு தான் தெரியும். கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம போனாலே, அவங்க வந்து நம்மள ஒரு மாரி பேசுறது, "பாரு இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்க" அப்படின்னு பேசுறதெல்லாம் நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அவங்களுக்கு புரியல. அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு, திருப்பி நான் ஊருக்கு வந்தவுனே என்ன பண்ணாங்கன்னா, "சரி நீ படிச்சு முடிச்சுட்ட. நீ இப்ப என்ன பண்றன்னா, நீ ஐடி வேலைக்கும் போகல. நீ வந்து சென்னை போ. சென்னையில போய் ரேஸ் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணுன்னு" சொன்னாங்க. சென்னையில எங்க அண்ணா, அண்ணி இருக்காங்க. ஸோ அங்க வந்து நான் போனேன். போயிட்டு அங்க போய் படிச்சேன். ரேஸ்ல படிச்சேன். 1 இயர் படிச்சேன். எங்க அண்ணன் வீட்ல கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் டி நகர்ல ரூம் எடுத்து அங்க தங்கி படிச்சேன். 1 இயர் வந்து அங்க படிச்சேன். ஆனா, 1 இயர் படிச்சுமே நான் பாஸ் பண்ணல. எக்ஸாம் எழுதுவேன். ஏன்னா அப்போ வந்து ஒரு 3 எக்ஸாம்ஸ் கூட நான் எழுதியிருக்க மாட்டேன். பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணா, மெயின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம் போறது, வரது, போறது, வரது, படிக்கிறது இதே தான் வேலையா இருந்தது. ஆனா ஓகே, குடும்பம் கஷ்டமா இருக்கே, என்ன பண்றது? அப்படிங்கிறது யோசிச்சேன். இத பாருங்க, எங்க வீட்ல இப்பவும் அந்த கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஒண்ணுமே அங்க இல்ல. எங்க வீட்ல சுத்தமா எதுவுமே இல்ல. அப்படி இருந்தாலுமே எங்க அப்பா சரி படிக்கட்டும், புள்ள ஏதோ ஒரு வேலைக்கு போகட்டும்னு என்ன அனுப்பிச்சாங்க. அங்க ஹாஸ்டல் ஃபீஸ் ரூ. 4,500 டி நகர்ல
ரூம் எடுத்து தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். பிஜில ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூ. 4,500 மாசம் மாசம் அதுக்கும் காசு குடுத்தாங்க. பஸ் செலவுக்கும் காசு குடுத்தாங்க. அந்த கஷ்டத்துக்குள்ள கூடயே எங்க அப்பா என் பொண்ணு எப்படியாவது ஒண்ணு வந்துரணும். இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த ரேஸ் கோர்ஸ் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு நான் 3 எக்ஸாம் எழுதுனேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நான் இப்படியே படிச்சுட்டு இருக்கேன். என்னால பாஸ் பண்ணவே முடியல. சரி நான் ஏதாவது வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். வேலைக்கு போலான்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, HDFCல பேக் எண்ட் ப்ராசஸ்ல வேலை கிடைச்சுச்சு. ஃப்ரெண்ட் அங்க வொர்க் பண்ணதுனால அவங்க ரெஃபர் பண்ணாங்க. சரின்ட்டு நானும் அங்க வேலைக்கு போனேன். வேலைக்கு போகும்போது அங்க இருக்க பசங்க எல்லாருமே என்னோட ஜூனியர். ஏன்னா பேக் எண்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு யுஜி முடிச்சாலே போதும். அந்த மாரி தான் இருந்தாங்க. அந்த பசங்க, பொண்ணுங்கலாம் என்னன்னா, "என்ன தேவி நீ வந்து" ஏன்னா ஒரு வொர்க்குக்குன்னு போயிட்டோம்னா சீனியர், ஜூனியர்லாம் இல்ல. எல்லாருமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. "என்ன தேவி நீ வந்து யுஜி முடிச்சுட்டு பிஜி படிச்சிருக்க. பிஜி படிச்சுட்டு போய் போய் இந்த வேலைக்குலாம் நீ வர? இந்த பேக் எண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு யுஜி படிச்சவங்க கூட பண்ணுவாங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆ அது வந்து டெய்லி இதே மாரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 2, 3 பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படியே மைண்ட்ல ஓகே இவங்க சொல்றது தான் கரெக்ட்டு. நான் படிச்சது பிஜி. நான் ஒரு ஐடி கம்பெனிக்கு தானே வொர்க் பண்ணணும். இவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? இவங்க சொல்றது தான் கரெக்ட்டு அப்படிங்கிற மாரி என் மைண்ட் செட் வர ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் தென் நான் என்ன பண்ணேன்னா, 1 மந்த் அவங்க சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க, "நீ வந்து 1 மந்த் வேல பாரு. வேல பார்த்த உடனே உனக்கு சம்பளம் வந்துரும். நீ வாங்கிட்டு குவிட் பண்ணிடுன்னாங்க." நானும் அதே மாதிரி 1 மந்த் வொர்க் பண்ணி இன்கம்ம வாங்கிட்டு குவிட் பண்ணிட்டேன். ரெசிக்னேஷன் லெட்டர குடுத்துட்டு குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் பண்ணது பெரிய தப்புங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா, இப்போ வேலைக்கு போகும்போது 12,000 ஃபர்ஸ்ட் மந்தே 12,000 இன்கம் வந்தது. அப்ப அது பெரிய இன்கம். அந்த இன்கம்ம வச்சு எங்க அப்பா, அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் மாசம் எங்க ஆயாவுக்கு, தாத்தாவுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். புள்ள வேலைக்கு போயிடுச்சுடான்னு இருந்தாங்க. அதே மாசமே நான் குவிட் பண்ண உடனே அவங்க கேட்ட உடனே, "இல்லப்பா அந்த வேலை செட் ஆகல" அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி புள்ளைக்கு செட் ஆகலன்னு அவங்களும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாப் தேடுறேன், 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 தேடுறேன். என்னால வந்து ஒரு வேலை என்னால கண்டே புடிக்கவே முடியல. கண்டுபிடிக்க முடியலன்னா இன்டர்வியூ போறேன். ஆனா என்ன செலக்ட் பண்ணல. இன்டர்வியூ போய்க்கிட்டே இருக்கேன். சரி ஓகே பரவால்ல பிபிஓக்காவது போலான்னு சொல்லிட்டு, டி நகர்ல ரூம் எடுத்துட்டு இருந்தோமா, போரூர் போவோம், அண்ணா நகர் போவோம், நெறைய இடத்துல பூந்தமல்லி போவேன். இதே மாதிரி போயிட்டே, போயிட்டே தான் இருப்பேன். ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா ஒரு வேலை கூட கிடைக்கல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, கையில இருக்க வேலைய விட்டுட்டு உட்கார்ந்திருக்க என்ன மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்கங்கிறது அந்த டைம்ல தான் எனக்கு அது புரியவே ஆரம்பிச்சுச்சு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல அப்பவும் குடும்ப கஷ்டம் அப்படியே தான் இருந்தது. சரி இவ வந்து இப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கா. எங்க தாத்தா என்ன சொல்ட்டாங்கன்னா, "இவ படிக்கிறேன்னு இப்படியே தான் போயிட்டே இருக்கா. சோ வேலைக்கும் போன பாட்ட காணோம். ஒண்ணும் இல்ல இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வரன் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட்டா வந்து வரன் வந்து அப்ப செட் ஆச்சு. சோ, அப்ப வந்து எனக்கு மேரேஜ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எனக்கு வந்து மேரேஜ் செட் பண்ணிட்டாங்க. சோ, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், எங்களுடைய குடும்பம் அப்பவுமே கஷ்டத்துல தான் இருந்து. என் கல்யாணத்தம்போது கூட அவ்ளோ கஷ்டம். கடன உடன வாங்கி தான் என் கல்யாணத்தையே பண்ணாங்க எங்க அப்பா, அம்மா. அ சோ எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். பெத்தவங்க வந்து அவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கம்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு எல்லாமே கடன உடன வாங்கி பீரோ, பெட்டு, கட்டில் அத்தன சீர்வரிசை எல்லாமே பண்ணாங்க. எங்க தாத்தா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த கடன் வந்து நாங்க தானே அடைக்கணும். எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வொர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன். சோ, அப்ப என்னுடைய ஃபேமிலில என் தம்பி வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான். ஏன்னா என்னோட 2 வருஷம் தானே பெரியவன். பெரிய பையன் ஆயிட்டான். ஒரு வேலைக்கு அவன ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. அ பே அ ஐடி கம்பெனிக்கு போயிட்டான். ஐடி கம்பெனிக்கு போன உடனே அவன் ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுக்க ஆரம்பிச்சான். எடுக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சனா வந்து எங்க ஃபேமிலிய வந்து அப்படியே கடன் எல்லாம் கட்டி கொஞ்சம் மீட் எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு மில்லு ஆரம்பிச்சோம் வீட்ல. பாக்கு மட்ட போடுற மிஷின் ஆரம்பிச்சோம். மில் ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து எப்படி பழைய நிலைமையில இருக்கோமோ, அதே நிலைமையில என் தம்பி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிட்டான். ஆனா, என்னுடைய பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. ஜஸ்ட் மினிட். அ என்னுடைய பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. அ ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான். நான் வந்துட்டேன். ஆனா இன்னுமே எல்லாமே எனக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நான் வந்து வொர்க்குக்கு போனேன். இங்க ஆலயா காட்டன் மில்லுன்னு இருக்கும். அங்க அசிஸ்டன்ட் ஹெச்ஆரா வந்து 7 மந்த்துக்கு வொர்க்குக்கு போனேன். வொர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது அப்புறம் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். பிரெக்னன்ட் ஆயும் 5 மந்த் நான் வொர்க்குக்கு போனேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இல்ல இனிமேட்டுக்கு வந்து நீ வொர்க்குக்கு போக வேணாம். ஏன்னா திருப்பூர பொறுத்தவரைக்கும் இங்க 12 ஹார்ஸ் வொர்க் இருக்கும். காலையில 8:30க்கு போனோம்னா சாயந்திரம் 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ
இல்ல இந்த மாதிரி நீ போக வேணாம். ஜாப குவிட் பண்ணுங்கன்னாங்க. ஸோ ஜாப குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சி செக்ஷன் டெலிவர் தான் ஆச்சு. அம்மா வீட்லயே நல்லா வந்து 9 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அம்மா வீட்லயே ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு 9 மாசம் கழிச்சு தான் திருப்பூர் வந்தேன். திருப்பூர் வந்ததுக்கப்புறம் வீடு, வீட்ல பையன், நானு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. அப்படியே ஒரு பெரிய டிப்ரஷனுக்குள்ள ஆழ்ந்துட்டேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என் கோவத்த என் பையன காமிக்கவும், என் பையன் அவன் குழந்தை தான். ஆனா என்னுடைய கோவத்த அவன அடிக்கவும், இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா ஒரு படிச்சிருக்கேன். படிச்சதுக்கு நான் என்னால வேலைக்கும் போனேன். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது, எ அது எந்த மாதிரி டிப்ரஷன் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டேன். என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தேட ஆரம்பிச்சேன். ஓகே திருப்பி எங்க வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, "ஓ! நீ பையன பாத்துட்டு வீட்ல தானே இருக்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படி. பேங்க் எக்ஸாம்க்கு படின்னாங்க." அதுக்கு திருப்பி எல்லாம் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சேன். பேங்க் எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்னா படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒரு டைம்ல எனக்கு கேப்சா ரைட்டிங் ஜாப் கிடைச்சுச்சு. ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது, வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சர்ச் பண்ணும்போது, கேப்சா ரைட்டிங் ஜாப் கிடைச்சுச்சு. ஓகே, நம்ப படிச்சதுக்கு ஐடி நம்ப வந்து ஒரு எம்சிஏ முடிச்சிருக்கோம். ஐடில வொர்க் பண்ணணும்னு நெனச்சோம். பரவால்லப்பா, கேப்சா என்ட்ரி ஜாப் தானே கிடைச்சிருக்கு. நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என்ட்ரி ஜாப் பண்றேன். சிவன் ராத்திரி அன்னைக்கு எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இருக்கு. சிவன் ராத்திரி. விடிய விடிய முழிச்சு, அந்த 1 வாரம் நான் கேப்சா டைப் பண்ணேன். கேப்சா டைப் பண்ணிட்டு, நீங்க 1 வீக் வந்து கேப்சா டைப் பண்ணிட்டு, நீங்க சப்மிட் பண்ணுங்கன்னாங்க. ஆஃப்டர் நான் சப்மிட் பண்ணும்போது, என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுதுல வந்து எரர் இருக்கு. உங்களுக்கு இன்கம் வந்து நீங்க நல்லா பண்ணியிருக்கிறதுனால 21,000 உங்களுக்கு இன்கம் வரும். அதுல சில எரர்லாம் இருக்கு. அதனால நீங்க 7,000 பே பண்ணுங்கன்னாங்க. நானும் 7,000 எப்படி பே பண்ணேன்னு இதுவரைக்கும் என்னால யோசிக்கவே முடியல. இதுக்கும் என்னுடைய ஹஸ்பண்டோட இதுலருந்து பே பண்ணேன். அவரு தான் பே பண்ணாரு. நான் பே பண்ண சொல்லி அவரு பே பண்ணாரு. 7,000 ஃபர்ஸ்ட் பே பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஓகேங்க நீங்க 7,000 பே பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் எரர் இருக்கு. இன்னும் 7,000 அனுப்புங்கன்னாங்க. எனக்கு வந்து அப்ப யோசனைக்கே தோணல. ஆனா டக்குன்னு உடனே திருப்பி 7,000 வந்து அவங்க பேசின பேச்சு அப்படி. திருப்பி 7,000 அனுப்பிட்டேன். 14,000 அனுப்புன உடனே என் நம்பர பிளாக் பண்ணிட்டாங்க. மெயில் பண்ணத பிளாக் பண்ணிட்டாங்க. எதுவுமே என்னால திருப்பி அவங்க கூட கனெக்ட் பண்ணவே முடியவே இல்ல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு ஏற்கனவே டிப்ரஷன். இதுக்கு மேல எனக்கு பெரிய டிப்ரஷன் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, "இத வந்து நீ வீட்ல சொல்லாத. அம்மா, அப்பா கிட்ட சொல்லாத. சொன்னீன்னா அவ்வளதான் பெரிய திட்டு விழுவாங்கன்னு" சொல்லிட்டு என்னையும் புடிச்சு திட்டிட்டு, அப்புறம் எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால வந்து 2 பேரும் அப்படியே அமைதியா இருந்துட்டோம். எங்க வீட்டுக்கு இதுவரைக்குமே தெரியாது. இந்த மாரி 14,000 லாஸ் பண்ணோங்கிறது தெரியாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த நான் கேப்சா டைப்பிங் ஜாப்ல அமௌண்ட் லாஸ் பண்ணி 1 வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வெஸ்டேஜ் ஓட வாய்ப்பு கிடைச்சுச்சு. நான் சும்மா வந்து YouTubeல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கிடைச்சுச்சு. ஸோ 14த் ஏப்ரல் 2021 என்னுடைய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்னா அதுதான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு தான் எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சுச்சு. நான் சரவணன் சார் டீம்ல ஒர்க் பண்றேன். என்னுடைய அப்ளைன் வந்து எனக்கு இந்த வாய்ப்ப குடுத்தாரு. அஜித் பிரதர் வந்து எனக்கு இந்த வாய்ப்ப குடுத்தாரு. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு அவரு குடுத்தம்போது, நான் பார்த்தேன். பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட்டயும் சொன்னேன். இந்த மாதிரி வீட்டுக்கு தாங்க பொருள் வாங்கணுங்கிறாங்க. எனக்கு மாசம் மாசம் ஒரு ரூ. 1000 குடுங்க போதும் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இப்ப தான் ஒரே வாரம் தான் ஆகுது. நீ 14,000 தொலைச்சிட்டு இருக்க. திருப்பியும் வந்து காச ஏமாந்திடாத அப்படின்னாங்க. இல்லங்க வீட்டுக்கு தாங்க பொருள் வாங்கணும். நாங்க இருக்கிறது திருப்பூர். திருப்பூர்லயே வெஸ்டேஜ் ஷாப் இருக்கு. திருப்பூர்லயே வெஸ்டேஜ் ஷாப் இருக்குங்க. நம்ம நேரா கூட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு வந்து அடுத்த 4 மாசம் தான் டைம் தருவேன். அந்த 4 மாசத்துல நீ இன்கம் எடுத்தீன்னா வெஸ்டேஜ பண்ணு. இல்லன்னா நீ அத பண்ணக்கூடாதுன்னாங்க." சரிங்க அப்படின்ட்டேன். ஏன்னா, இது எனக்கு குடுத்த ஒரு டெட் எண்ட். என் ஹஸ்பண்ட் குடுத்த டெட் எண்ட். ஏன்னா ஆல்ரெடி 14,000 நான் லாஸ் பண்ணிட்டேன். அதனால அடுத்த அந்த 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல கேபிள கட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேபிள கட் பண்ணேன். ஏன்னா டிவி இருந்தா தான் நம்ம டிவி பார்க்க தோணும். நாடகம் பார்க்க தோணும்னு கேபிள கட் பண்ணேன். தென் வந்து என்னுடைய ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யார்கிட்டயுமே பேசுறத நிப்பாட்டினேன். ஏன்னா, அவங்க கிட்ட நான் வெஸ்டேஜ் வாய்ப்ப சொன்னேன். யாருமே வரல. எல்லாருமே ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க. எங்க அப்பா, அம்மா எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு, கட்டில்ல உட்கார வச்சு, எங்க அப்பாலாம், "சாமி இதெல்லாம் பண்ணாத சாமி. இதெல்லாம் நீ பண்ணுனீன்னா, அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும். மாமனார், மருமக உங்களுக்குள்ள சண்டை வரும். உங்க வீட்ல பெரிய பிரச்சனை வரும். நெறைய பசங்க கிட்டலாம் பேசுற மாரி இருக்கும் சாமி. பண்ணவே பண்ணாதன்னு எங்க அப்பா சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, நான் ரொம்ப புடிவாதமா இருப்பேன். ஒரு விஷயம்னா அத நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாரி புடிவாதமா இருப்பேன்.
இல்லப்பா நான் இத பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல நெறைய ஃபோன் பேசுவேன். என் தம்பிக்கு வந்து அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என் தம்பியும், தம்பி ஒய்ஃபும் ஐடில ஒர்க் பண்றாங்க. நான் ஃபோன் பேசும்போது அவ்ளோ அசிங்கமா அவன் பார்ப்பான். பாரு எ அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. "பாரேன் எப்படி ஃபோன் பேசிட்டு இருக்குதுன்னு. இதெல்லாம் ஒரு வேலைன்னு இது பண்ணிட்டு இருக்குது. சொன்னா கேட்கவும் மாட்டேங்குது" அப்படிம்பாங்க. எனக்கு அழுகழுகையா வரும். என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்புறம் என் ஹஸ்பண்ட்ட ஃபோன் பண்ணி அழுகுவேன். இந்த மாரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவேன். ஏன்னா, நம்ம கஷ்டத்த போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். என் அப்ளையன்ஸ் கிட்ட தான் சொல்ல முடியும். அவ்ளோ இது இருந்தது. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் எல்லாமே என் கூட பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோதான். ஃபேமிலி கிட்ட பெருசா நான் பேசுறதும் நிப்பாட்டிட்டேன். எங்க அம்மா கேட்பாங்க, "என்னதான் பண்ற? ஒரு ஃபோன கூட பண்ண மாட்டேங்கிறன்னு." "இல்லம்மா, ஒண்ணும் பண்றதில்ல. சும்மா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மீட்டிங், ட்ரெய்னிங்லாம் ப்ராப்பரா எடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் தென் எனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் என் அப்ளையன் கிட்ட போய் சொல்லுவேன். "பிரதர் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை பிரதர். நான் என்ன பிரதர் பண்றது?" அப்படின்னு கேட்பேன். ஸோ அவங்க ஒவ்வொரு டைமுமே எனக்கு வர கஷ்டத்த ஒவ்வொரு டைமுமே அவங்க வந்து எனக்கு என்னுடைய அப்ளைன் அஜித் பிரதர். ஸோ அஜித் பிரதர் தாண்டி சுஜித் பிரதர். அஜித் பிரதர் அப்ப இல்ல. சுஜித் பிரதர் தான் என்னுடைய அப்ளைன். எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணாரு. "சிஸ்டர் இப்படி பண்ணுங்க சிஸ்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கவலைப்படாதீங்கன்னு" ஒவ்வொரு நாளும் நான் துவண்டு துவண்டு நிக்கும்போது சொந்த பந்தம்லாம் யாருமே ஹெல்ப் பண்ணலங்க. அவங்க மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆறுதலா இருந்தாங்க. அந்த ஆறுதல் வார்த்தை வேற எங்கேயுமே எனக்கு கிடைச்சிருக்காது. அவரு எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க சிஸ்டர்ன்னு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த 4 மாசம் 3 1/2 மந்த்ல நான் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவல் ரீச் பண்ணேன். ரூ. 6,632 அந்த மாசம் என்னுடைய இன்கம். என்னுடைய மாசம் வருமானம் ரூ. 28ல ஆரம்பிச்ச என்னுடைய வருமானம் 3 1/2 மாசம் கழிச்சு என்னுடைய இன்கம் ஜூலைல ரூ. 6,632. என் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அத விட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீட்லயே இருந்து நான் இன்கம் எடுக்கிறேன்னு. அந்த மாசம் எனக்கு சம்பளம் வந்தம்போது, அப்ப வந்து ஆயுத பூஜை. என் பையன ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சேர்த்தேன். என் பையன ஸ்கூல் சேர்த்தது என் காச வச்சு சேர்த்தேன்னு இதுவரைக்கும் நான் வந்து ரொம்ப கெத்தா நான் சொல்லிக்குவேன். ஏன்னா, என் ஹஸ்பண்ட் காச வச்சு நான் சேர்க்கல. என்னுடைய காசு எனக்கு வந்த சம்பளம் 6,000த்துல வந்த சம்பளத்துல 5,000 ஃபர்ஸ்ட் 5,000 தாங்க நான் அவனுக்கு கட்டுனேன். ஸ்கூல்ல கொண்டு போய் ப்ரீகேஜி அட்மிஷன் போட்டோம். அட்மிஷன் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த டொனேஷன் மாரி கட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு 5,000 கட்டி, என் காச எடுத்துட்டு போயி நான் 5,000 கட்டி சேர்த்தேன். அது இப்போ வரைக்கும் நான் நினைக்கும்போது, நான் ஒரு ப்ரவுடா ஃபீல் பண்றேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். வீட்ல தான் இருந்துகிட்டு என் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டிருக்கேன் அப்படிங்கும்போது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தென் என்னுடைய ஃபேமிலி. ஆ எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ் குடுத்தது என்னன்னா, ட்ரீம் சார்ட். சரவணன் பிரதர் எங்க டீம் லீடர் எப்பயுமே சொல்லுவாரு டாப் லீடர். ட்ரீம் சார்ட் போடுங்க, ட்ரீம் சார்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த ட்ரீம் சார்ட்ட நான் வெஸ்டேஜ்க்கு வந்த உடனே, வந்து உடனேனா ஒரு 4 டூ 5 மந்த் கழிச்சு ட்ரீம் சார்ட் போட்டேன். என் செவுத்துல ஒட்டுனேன். என்னுடைய பெட்ரூம் செவுத்துல நாங்க இருக்கிறது வாடகை வீட்ல தான் இருக்கோம். எங்க வீட்ல செவுத்துல ஒட்டுனேன். இந்த ட்ரீம் சார்ட் தான் எனக்கு ஒரு பெரிய உந்துவேகம் அப்டின்னாலே இந்த ட்ரீம் சார்ட் மட்டும் தான். ஏன்னா என் பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அப்ப பெரிய பையன் தான் சின்ன பையன் இல்ல. பெரிய பையன் என்ன பண்ணுவான்னா, "அம்மா என்னம்மா இது மாரி கார் வாங்க போறியாம்மா? இந்த மாரி வீடு வாங்க போறியாம்மா? இடம் வாங்க போறியாம்மா?" அப்படின்னு பேசுவான். பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, என்ன தாண்டி என் பசங்க அந்த ஆசைப்படுறானுங்க. அத நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். வீட்டுக்கு ரிலேட்டிவ்லாம் வரவங்கலாம் சொல்லுவாங்க. "என்னது என்னமோ கிறுக்கி வச்சிருக்க. இதெல்லாம் என்ன நீ வாங்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா பெட்ரூம்ல இருக்கும்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க இல்லைங்களா? பேசுவாங்க. அப்ப அது ஹர்ட் ஆகும். ஓகே. உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இந்த ட்ரீம் சார்ட்ட ஒவ்வொன்னுமே இத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொன்னுமே நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஆசைப்பட்டு போட்டது. என்னால என்ன முடியுமோ, அது நான் தெளிவா போட்டேன். ஃபர்ஸ்ட் இயர்ல நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும். 5 இயர்ஸ்க்குள்ள வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இது எல்லாமே என்னுடைய ட்ரீம். இதுல ஒவ்வொன்னா நான் அச்சீவ் பண்றேன். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, சென்னையில அவார்ட் ஃபங்ஷன் நடந்துச்சு. இது எனக்கு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்டின்னே சொல்லுவேன். ஏன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. என்ன சப்போர்ட் பண்ணாரு? பண்ணு. அவ்வளதான். அதுக்கு மாரி ஒண்ணும் பண்ண மாட்டாரு. திட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா, இந்த சென்னை அவார்ட் ஃபங்ஷனுக்கு என் ஹஸ்பண்ட், என் பையன், இவன் பெரிய பையன், என்னுடைய பையன் கீழ நிக்கிறவன், கேப் போட்டிருக்கவன் கூட்டிட்டு வந்தேன். அவார்ட் ஃபங்ஷன் கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்கலாம் என்னுடைய டீம். நாங்க எல்லாரும் அவார்ட் வாங்குனோம். கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. "ஓ! இவ்ளோ பெரிய டீம் இருக்கா வெஸ்டேஜ்ல" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவார்ட் ஃபங்ஷன் வந்து நான் ஒரு பெரிய மொமெண்ட்ன்னு சொல்லுவேன். நீங்களுமே உங்களுக்கு அவார்ட் ஃபங்ஷன் நடக்குதுன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ கூட்டிட்டு போங்க. ரிஜெக்ஷன் உங்க வீட்ல யார் சொல்றாங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் தென் எனக்கு வந்து நோஸ்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ நோஸ்ல வந்து எனக்கு
ஃபோன் என்னால நெறைய பேச முடியாது. ஏன்னா, சின்ன வயசுல நான் வந்து ஒரு 6த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது, கீழ விழுந்துட்டேன். கீழ விழுந்ததுனால எனக்கு வந்து தலையில சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 24 தையல் போட்டிருக்காங்க தலையில. கோமா ஸ்டேஜ் போயிட்டு அது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். கோமா ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து கீழ விழுந்தது. அதுவரைக்கும் எனக்கு தெரியல. கொஞ்சம் வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து மூச்சு விட முடியாம ஆகிடுச்சு. காது வலி அதிகமா வர ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா, நான் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்றதுனால காது வலி அது அதிகமா வர ஆரம்பிச்சுச்சு. நாங்களுமே நெறைய ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம். ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு இஎன்டி ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது, "நீங்க எப்பயாவது கீழ விழுந்தீங்களான்னு?" கேட்டாங்க. "ஆமாங்க. நான் வந்து சின்ன வயசுல கீழ விழுந்தேன்னே." "நீங்க அப்ப கீழ விழுந்தது, இந்த மூக்கு தண்டு வந்து பெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இப்ப ரொம்ப பெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால, மூக்குல வந்து டிஷ்யூ அளந்துருச்சு. அதனால வந்து உங்களுக்கு காது வலி வர ஆரம்பிக்கும். ஏன்னா மூக்கு வழியா காது போய் வாய் வழியா வரும். ஸோ அது வந்து இனி வந்து உங்களுக்கு வராது. ரொம்ப இதா இருக்கு. நீங்க இத இப்படியே விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து காதுல பிடிக்க ஆரம்பிச்சுரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சேன். மூக்குல வந்து சர்ஜரி பண்ணோம். ஸோ இது வந்து பெரிய கஷ்டம். அந்த 1 வீக் நான் பெட்ல இருந்தாலும், என்னுடைய டீம வந்து நான் ஃபோக்கஸ் பண்றத விடவே இல்ல. அப்பயுமே நான் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இது வந்து நான் சர்ஜரி பண்ண அடுத்த ஒரு 2 மந்த்லயே என்னுடைய இன்கம் வந்து 34,008 ₹34,842 எனக்கு வந்து இன்கம் வந்தது. ரொம்ப ஹாப்பி. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலுமே, "ஐய்யயோ! எனக்கு முடியலங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு" நான் உட்கார்ந்துரல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்பயுமே என் டீம் கூட என்னால என்ன கான்வர்சேஷன் பண்ண முடியுமோ, மெசேஜ்ல கான்வர்சேஷன் பண்ண முடியுமா? கால்ல தூரமா வச்சுக்கிட்டு பேச முடியுமா? அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்ப என்னுடைய இன்கம் வந்து நல்ல இன்கம். இது வந்து எனக்கு அப்ப கிடைச்ச ஒரு பெரிய இன்கம். அண்ட் தென் வந்து நான் பிரெக்னன்ட்டா இருந்தேன். ஆஃப்டர் சிசேரியன் நோ சர்ஜரி முடிஞ்சு ஒரு 4 5 மந்த்ல செகண்ட் பிரெக்னன்ட். ஸோ இந்த செகண்ட் பிரெக்னன்சி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்கா இருந்தது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்ல. இந்த வாந்தி வர்றது, மயக்கம் வர்றது இந்த மாரி எதுவுமே இல்ல. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஆனா செகண்ட் பிரெக்னன்சி என்னால முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. பிகாஸ் நமக்கு ஸ்ட்ரென்த்துமே இல்லாம போயிடுச்சு. என்னால சுத்தமா வெளியில எங்கேயுமே போக முடியல. ஃபீல்ட் ஒர்க்குக்கு போக முடியல. எங்கேயுமே போக முடியல. ஒரு 5 மந்த் வந்து ஒரு பெட் ரெஸ்ட் இருக்க மாரி தான் ஆயிடுச்சு. அப்பதான் வந்து கம்பெனில தாய்லாந்து ட்ரிப் வந்து அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. தாய்லாந்து ட்ரிப் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. ஆனா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்னால போகவும் முடியாது தாய்லாந்து. ஆனா நான் யோசிச்சது என்னன்னா, நான் தாய்லாந்து போகல. ஆனா அது எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டில நான் குவாலிஃபை பண்ணா தான் என் டீம் மெம்பர்ஸ் வந்து இன்னும் பெட்டரா எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என் பெரிய பையன வேன்ல வச்சு ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டுட்டு, நான் அப்ப பிரெக்னன்ட்டா இருந்தேன். செகண்ட் டைம் பிரெக்னன்ட்டா தான் இருந்தேன். 2 மந்த், 3 மந்த் இருக்கும்போது, பேக்ல நம்மளுடைய வெஸ்டேஜ் ப்ராடக்ட்லாம் எடுத்து போட்டுட்டு, கேட்லாக், ப்ரௌச்சர், விசிட்டிங் கார்ட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, திருப்பூர் நாங்க இருக்கிறது கருவம்பாளையம். அங்கருந்து ஒரு 12 கிலோமீட்டர் மங்கலம். ஸோ இங்கருந்து அங்க பஸ் ஏறி போவோம். பஸ் ஏறி போயிட்டு, அங்க போய் ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணுவேன். திருப்பி என் ஹஸ்பண்ட் வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன். ஏன்னா, என் ஹஸ்பண்ட்ட சொல்லாம தான் போனேன். ஆனா போயிட்டு வந்துட்டு நான் சொன்னேன். இந்த மாதிரி போயிட்டு போம்போது சொல்ல மாட்டேன். வந்துட்டு சொல்லிடுவேன். இந்த மாரி நான் போயிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் தென் என்னுடைய பிரெக்னன்சி டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜிஹெச்லயே தான் பெருசா பார்த்தேன். எப்பயாவது ஒரு டைம் தான் ஊருக்கு போய் பிரைவேட்ல பார்ப்பேன். ஜிஹெச்ல தான் செக்கப்க்குலாம் போவேன். திட்டுவாங்க. "என்னது முன்ன உனக்கு வருமானம் இல்ல. அப்பவே குழந்தையே எல்லாமே நீ பிரைவேட்ல பார்த்த. ஆனா இப்போ நீயும் சம்பாரிக்கிற, உன் வீட்டுக்காரரும் சம்பாரிக்கிறாரு. ஜிஹெச்க்கே போறேன்னு." ஆனா நான் ஜிஹெச்க்கு போனதுக்கு காரணமே, அங்க போனா நெறைய நோட்டீஸ், விசிட்டிங் கார்ட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே நான் அங்க போவேன். அதுவுமே பக்கத்துல இல்ல. தூரமா தான் எனக்கு ஜிஹெச் இருக்கு. ஸோ ஜிஹெச்க்கு போயிட்டு அங்க செக்கப்க்குலாம் போயிட்டு நோட்டீஸ், விசிட்டிங் கார்ட்லாம் புரொவைட் பண்ணிட்டு ஸோ அப்போ தாய்லாந்து ட்ரிப்புக்கு நான் குவாலிஃபை பண்ணேன். ப்ராடக்ட்ட மூவ் பண்ணி நான் குவாலிஃபை பண்ணல. டீம குடுத்து நான் குவாலிஃபை பண்ணேன். ஸோ குவாலிஃபை பண்ணிட்டு, நான் போகலன்னா என்ன? என் ஹஸ்பண்ட இந்த தாய்லாந்து ட்ரிப்புக்கு நான் போக வச்சேன். இதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே. ஏன்னா நான் தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமான்னு தெரியல. என் ஹஸ்பண்ட நான் வச்சேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனதுலருந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா எங்கேயுமே ஃபாரின்லாம் போனது கிடையாது. எங்களுடைய ஃபேமிலிலயே ஃபர்ஸ்ட் ட்ரிப்புங்கிறது என் வீட்டுக்காரர் தான் போனாரு. அவ்ளோ சந்தோஷம் அவருக்கு. அவ்ளோ ஹேப்பியா ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய வெஸ்டேஜ் இல்லன்னா நடந்திருக்கவே நடந்திருக்காது. என்னுடைய வாழ்க்கையில, என் வீட்டுக்காரருடைய வாழ்க்கையிலுமே. அண்ட் தென் வந்து சிசேரியன். ஆ ஃபர்ஸ்ட்டும் சிசேரியன்ங்கிறதுனால 2ம் சிசேரியன் தான். ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சுட்டேன்.
சோ அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, என் டீம் டவுன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதர் நெட்வொர்க் வந்து உள்ள வந்துட்டு ஒரு 5 டூ 6 டைரக்டர்ஸயே அப்படியே வெளியில கொண்டுட்டு போயிட்டாங்க. சோ ஓகே எனிஹவ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, எனக்கு 30,000 வந்துட்டு இருந்த இடத்துல, அடுத்த 8 மாசம் அடுத்த 8 மாசம் எனக்கு எவ்ளோ இன்கம் வந்ததுன்னா, 10,000, 11,000, 12,000, 13,000 இதுதான் என்னுடைய இன்கமே. இதுல டிடிஎஸ், கார் ஃபண்ட் இதெல்லாம் புடிச்சது போக, எனக்கு வந்த இன்கமே 7,000 தான் என்னுடைய இன்கமே வந்தது. கஷ்டமா தான் இருந்தது. ஆனா என் அப்ளைன் கிட்ட சொல்லுவேன், பிரதர் இந்த மாதிரி இருக்கு பிரதர். என்ன பிரதர் பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். அடுத்து நீங்க பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்பயுமே நான் யோசிச்சது என்னன்னா, எனக்கு இன்கம் டவுன் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா வெஸ்டேஜ விட்டுட்டு நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. லெக்கும் உடைஞ்சிருச்சு. லெக் உடைஞ்சாலும் பரவால்ல. லெக் உடைஞ்சிருச்சு நான் கவலைப்பட்டுட்டு போனேன்னா, நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது மட்டும் தான் என் மைண்ட்ல தோணுச்சு. ஓகேன்ட்டு அடுத்து நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுக்காரர் கூட சொன்னாரு, "என்ன 30,000 வந்தது, 8,000, 6,000 தான் வந்து இதுதான் உன் வருமானமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவாருன்னா, என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அந்த கிண்டல நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல, நான் இதுல இன்கம் எடுத்து காமிக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் எடுத்துப்பேன். மத்தவங்கள என்ன இன்சல்ட் பண்ண தேவையில்ல. நீங்க இன்சல்ட் பண்றதே போதும் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். அண்ட் தென் நான் வெஸ்டேஜ்ல மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சேன். மார்ச் 2024 என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு 50,000 வந்தது அந்த வருஷம் தான். மார்ச் மாசம் தான் ஒவ்வொரு இயருமே எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும். மார்ச் 2024 எனக்கு வந்த இன்கம் 50,000 எனக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். அவ்ளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா, நான் வீட்ல இருக்கேன். என் வீட்டுக்காரருக்குலாம் அவ்ளோ சந்தோஷம். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு என்னால இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னா, இன்னும் நான் எஃபோர்ட் ஏன்னா யாரா இருந்தாலுமே 5,000 ஃபர்ஸ்ட் வந்தா போதும்ன்னு பார்ப்பாங்க. அடுத்தது 10,000 வருதுன்னு பார்ப்பாங்க. 10,000 வந்த இடத்துல 20,000 வரணும்னு பார்ப்பாங்க. நமக்கான கமிட்மெண்ட்ட வந்து நம்ம அந்த அளவுக்கு இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் நமக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கமிட்மெண்ட்ஸ நான் அதிகமா வச்சுப்பேன். ஸோ எனக்கு இன்கம் வராதபோது என்ன கமிட்மெண்ட் இருந்துச்சோ, அதுவே இப்ப வச்சிருக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய கமிட்மெண்ட் வந்து வச்சு ஆரம்பிச்சேன். 2024 மறக்க முடியாத வருஷம். கூடவே என்னன்னா, அப்ப எனக்கு பெரிய பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சுச்சு. இவன் என்னுடைய சின்ன பையன், 2வது பையன். எனக்கு 2மே பசங்க தான். 2வது பையன். நான் ஒரு டைம் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது, நாங்க இருக்கிறது அபார்ட்மெண்ட்ல வெரிஃபிகேஷன் கால் பேசிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, என் பையன் ஸ்டெப்ஸ்ல இருந்து விழுந்து, இந்த இடையில இருக்க பல்லே புடுங்கிட்டே வந்துருச்சு. வேரோட புடுங்கிட்டு வந்துருச்சு. இன்னுமே அவனுக்கு பல்லே இருக்காது. டாக்டர் சொல்லிட்டாங்க. அவனுக்கு 7 வயசு ஆனா தான் பல்லு முளைக்கும். அதுவரைக்கும் அவனுக்கு பல்லு முளைக்காது அப்டின்ட்டாங்க. இதுவரைக்கும் அவனுக்கு பல்லே இல்ல. அவ்ளோ திட்டு எங்க வீட்ல. "உன்னால தான் நீ வந்து காசு காசுன்னு வந்து ஃபோன பார்த்துக்கிட்டே இருந்து புள்ளைய இப்டி பண்ணிட்ட" அப்டின்னு சொல்லிட்டு அவ்ளோ திட்டுனாங்க. அவன் வந்து கொஞ்சம் குண்டா இருப்பான். அத தாண்டி அடுத்த ஒரு 2டே மாசத்துல தீபாவளிக்கு இங்க நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான். அப்படியே இங்கருந்து என் வீட்டுக்காரர் தான் புடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே இங்க இந்த தொட்டியிலருந்து கீழ விழுந்துட்டான். கீழ விழுந்து கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அடுத்தது அந்த பிரச்சனை. அடுத்து அதுக்கு தூக்கிட்டு தீபாவளி அன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். ஹாஸ்பிட்டல்ல தூக்கி செக்கப் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து 1 மாசம். அப்படியே எனக்கு பிரச்சனையா தான் வர ஆரம்பிச்சுச்சு. மார்ச் மந்த் இன்கம் வந்தது. அடுத்து தொடர்ந்து ஏப்ரல், மே நல்லா இருந்தது. அடுத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ன்னு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைம் எனக்கு பிரச்சனை. அடுத்து திருப்பி என் சின்ன பையன் ஊருக்கு போய் கீழ விழுந்து ஃபுல்லா ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னால தான் மாமனார், மாமியாரா இருக்கட்டும், அப்பா, அம்மாவா இருக்கட்டும், என் வீட்டுக்காரரா இருக்கட்டும். என் வீட்டுக்காரர் கூட 50,000 வந்தவனுக்கு சப்போர்ட் பண்ணாரு. திட்டுவாரு. ஆனா அப்புறம் சப்போர்ட் பண்ணுவாரு. எல்லாருமே எங்க தாத்தா, பாட்டி நீ தான் காரணம். உன்னால தான் இப்படி பையன் போறான். நீ வந்து உனக்கு வெஸ்டேஜ்ன்னு புள்ளைங்கள நீ இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கன்னு செம்ம திட்டுனாங்க. இது என் பெரிய பையன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என் பெரிய பையனும், என் வீட்டுக்காரரும் பைக்ல போம்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவனுக்குமே முடியாம போயிடுச்சு. கண்ணெல்லாம் வீங்கி போய் அவனுக்குமே இதாயிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்குமே கால்லலாம் அப்படியே சிரைச்சு விட்டுருச்சு. ஸோ ப்ராப்ளம்னு ப்ராப்ளத்துக்கு பின்னாடியே நான் ஓட ஆரம்பிச்சேன். கால் பேசுறதுக்கு எனக்கு ப்ராப்ளம். ஏன்னா வந்து மூக்குல சிசேரியன் மூக்குல சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால, எனக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப நேரம் என்னால பேச முடியாது. அதனாலேயே நான் வந்து ஸ்பீக்கர்ல போட்டு பேச ஆரம்பிச்சேன். கால் பேசுறதுலயும் ப்ராப்ளம் வந்துச்சு. சி செக்ஷன்லயும் ப்ராப்ளம். சி செக்ஷன் பண்ணும்போது நான் 9 மாசம் எங்க வீட்ல ரெஸ்ட் எடுத்தேன். ஆனா 2வது சி செக்ஷன்ல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 45 நாள்ல நான் வந்துட்டேன் தெரியுங்களா? 45 நாள்
கரெக்ட்டா 45 நாள் தாங்க அம்மா வீட்ல இருந்தேன். அடுத்த 45வது நாளு என் பையன் பெரிய எனக்கு வந்து ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் சொன்னேன். ஏன்னா வெஸ்டேஜ் பண்றதுக்கோசரம் நான் வரேன்னு சொன்னா விடமாட்டாங்க. ஏன்னா எங்க ஊரு கிராமம். கிராமத்துல உங்களுக்கே தெரியும் 9 மணி, 8 மணிக்கெல்லாம் நம்ம போய் படுத்து தூங்கிடணும். அதுவுமே குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ஃபோன்ல மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா, எங்க வீட்ல விடவே மாட்டாங்க. "நீ உனக்கு அப்பயும் பிசினஸ் தான் முக்கியமா?" அப்படின்னு சொல்லுவாங்கன்னு 45 நாள்ல என் பசங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். நானு, என் வீட்டுக்காரரு, என் 2 பசங்க. அவ்வளதான். 4 பேர் தான். என் வீட்டுக்காரரு திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ இங்க அப்போ வந்து கரெக்ட்டா தீபாவளி டைம்லலாம் எப்படி இருக்கும்னா, தீபாவளி டைம் தான் என் பையன்லாம் கீழ விழுந்தாங்க இல்லைங்களா? அதுக்கு முதல்லாம் எப்படி இருக்கும்னா, வேலை அதிகமா இருக்கும். என் பையன் பொறந்தது மே மாசம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அ அக்டோபர்லலாம் தீபாவளி வந்துரும். அந்த டைம்ல தீபாவளிலாம் விடியற வரைக்கும்லாம் வேலை பார்ப்பாங்க. 12 மணி, 1 மணி விடிஞ்சு வருவாங்க. இல்ல 2 நாள் வேலை பார்ப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அப்பயுமே ராப்பகலா வேலை பார்ப்பாங்க. நானே ஒத்தையா இருந்து பசங்களையும் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். டென்ஷனா தான் இருக்கும். ஏன்னா பெரியவன படிக்கவும் வைக்கணும், சின்னவனையும் பார்க்கணும், பிசினஸையும் பார்க்கணும். தனியா இருக்கோம். தனியா இருந்துகிட்டே எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நார்மல் டெலிவரினா கூட பரவால்ல. ஒரு செக்ஷனா இருந்துகிட்டு ஒரு 45 நாள்ல பசங்கள கொண்டுட்டு வந்துட்டு பார்த்துக்கணுங்கும்போது பெருசா இருந்தது. பேபியும் ஹேண்டில் பண்றது கஷ்டமா தான் இருந்தது. நேட்டிவ்ல என்னால இருக்கவும் முடியல. அங்க போய் மாமனார், மாமியார் வீட்ல இருந்தாலும், அப்பா, அம்மா வீட்ல இருந்தாலும், "நீ ஃபுல்லா ஃபோனயே பார்த்துட்டு இருப்பன்னு" திட்டுவாங்க. அதனாலயே ஓகேன்ட்டு நான் வந்துட்டு, "எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்து என்னுடைய ஃபேமிலிய நான் பார்க்க ஆரம்பிச்சேன். வெஸ்டேஜ்ல இப்போ எனக்கு ஹையஸ்ட் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1,43,000 வெஸ்டேஜ்ல எனக்கு ஹையஸ்ட் இன்கம். ஸோ என்னுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2025ல இருந்து என்னுடைய இன்கம் 1,00,000 அப்படிங்கிறது குறையாம நான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ போன மாசத்தோட இன்கம் இந்த மந்த் 10ஆம் தேதி வந்துச்சு இல்லைங்களா? இந்த மந்த் 10ஆம் தேதி என்னுடைய இன்கம் 1,37,000 1,00,000 குறையாம வாங்கிட்டு இருக்கேன்னா, இது எங்கேயுமே பாசிபிள் கிடையாது. வெஸ்டேஜ்ல மட்டும் தான் பாசிபிள். இங்க வந்து நான் குடுத்தது என்னுடைய டைம தான் நான் இங்க குடுத்தேன். வெஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னென்ன வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மொபைல் 35,000 வொர்த் உள்ள மொபைல் வந்து அவங்களுடைய பர்த்டேவுக்கு நான் வாங்கி குடுத்தேன். அண்ட் தென் வாட்ச். இந்த வாட்சுமே இதுக்கு முன்னாடிலாம் அவங்களுடைய பர்த்டேக்கு அவங்க கிட்டயே காசு வாங்கி தான் ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுப்பேன். ஆனா அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து ரூ. 5,000 வொர்த் உள்ள வாட்ச் வந்து வாங்கி குடுத்தேன். விவோ ஃபோன் வந்து எனக்கோசரம் நான் வாங்குனேன். அண்ட் தென் இந்த செயின். இந்த செயின் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கணும்னு. எங்க அப்பா வாங்கி குடுத்த செயின அத மாத்திட்டேன். அத வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு அப்பயுமே அந்த 2 பவுன் செயின்லாம் நான் என்னுடைய காசுல எடுத்தேன். எனக்கு ஜிமிக்கி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா வந்து வாங்க முடியல. இது என்னுடைய வெஸ்டேஜ்ல வரக்கூடிய இன்கம சீட்டு போட்டு நான் தோடு எடுத்தேன். அண்ட் தென் என் வீட்டுக்காரருக்கு 2 பவுன் செயின் நான் வாங்கி குடுத்தேன். இது எல்லாமே வெஸ்டேஜ்னால மட்டும் தான். அத தாண்டி திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல இடம் வாங்கி போட்டுருக்கோம். திருப்பூர் மெயின்ல ஒண்ணு வாங்கி போட்டுருக்கோம். முனிசிபல் ம் அ ஏன்னா மாநகராட்சி, நகராட்சின்னு இருக்கும் இல்லைங்களா? நகராட்சியில ஒண்ணு, மாநகராட்சியில ஒண்ணு வாங்கி போட்டுருக்கோம். ஊத்துக்குளியில ஒண்ணு வாங்கி போட்டுருக்கோம். இது எல்லாமே நான் வெஸ்டேஜ்ல இன்கம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய கமிட்மெண்ட்ஸ நாங்க பெருசு பண்ணோம். அதுவரைக்கும் எங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. பிள்ளைங்கள பாத்துக்கிறோமா, கடன் அடைக்கிறோமா இதுதான் இருந்தது. ஸோ வெஸ்டேஜ்ல எப்ப நான் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சேனோ, அப்பயிலருந்து என்னுடைய கமிட்மெண்ட்ஸ நான் அதிகப்படுத்த ஆரம்பிச்சேன். இது எல்லாமே வெஸ்டேஜ்னால மட்டும் தான். அண்ட் தென் ட்ரிப். நான் வாழ்நாள்ல ஃப்ளைட் ஏறுனேன்னா, வெஸ்டேஜ்னால தான். வெஸ்டேஜ்க்கு வந்துட்டு நான் சில்வர் டைரக்டர் ரீச் பண்ணி, கோல்ட் டைரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாஸ்போர்ட்டே எடுத்தேன். நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் வந்து போகல. குழந்தை இருந்ததுனால என்னால போகவே முடியல. ஆனா சிங்கப்பூர் ட்ரிப் வந்து கம்பெனியே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கம்பெனியே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10 மெம்பர்ஸ செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அதுல என்னுடைய பேரும் செலக்ட் ஆயிருந்தது. ஆனா இந்த டைம் வந்து நான் நோன்னு சொல்லவே கூடாதுன்னு இருந்தேன். நான் சரவணன் பிரதர்ட்டயும் சொன்னேன். பிரதர் இந்த மாரி குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்ல சிஸ்டர் இந்த டைம் வந்து கம்பெனியே சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே என்ன ஆனாலும் பரவால்ல. பசங்கள விட்டு போட்டு வந்துரலான்ட்டு என் பசங்கள விட்டுட்டு தான் நான் ட்ரிப் போனேன். ஸோ அந்த ட்ரிப் போகும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷம். ஏன்னா ஃப்ளைட் எல்லாம் நம்ம சும்மா கீழ இருந்து மேல பார்த்துட்டு இருந்த ஒரு குடும்பம். அவ்வளோதான். நம்மலாம் ஒரு மிடில் கிளாஸ். நான்லாம் மிடில் கிளாஸ். கீழ இருந்து வானத்துல போற ஃப்ளைட்ட பார்த்துட்டு இருந்தேன்னா, அந்த ஃப்ளைட்ல போயி சிங்கப்பூர எக்ஸ்ப்ளோர் பண்ணா, அதுவுமே ஷிப்ல முழுக்க முழுக்க ஷிப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு கனவு. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவ்ளோ ஜாலியா இருந்தது. இந்த சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய டீம்லயுமே ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ எது ஒண்ணா இருந்தாலும் நான் எப்பயுமே என்ன யோசிப்பேன்னா, எந்த ஒரு விஷயம் நான் போய் என் டீமுக்கு சொன்னாலும் அத ஃபர்ஸ்ட்டு நான் செய்யணும். ஒரு பர்ச்சேஸா இருக்கட்டும், மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயம் இந்த லெவல் இருக்கு. இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, அதுக்கு முதல்ல நான் எலிஜிபிளா? அத ஃபர்ஸ்ட்டு நான் பண்றேனா? அப்படிங்கிறத தான் நான் பார்ப்பேன். எல்லாத்துலயும் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டா
இருந்துட்டு என் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா நான் எதுவுமே பண்ணாம என் டீம் மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்றேன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க என்ன பண்ணாங்க? அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்ப்பாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே நான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணேன். சோ இது வந்து என்னுடைய சிங்கப்பூர் ட்ரிப். சோ இப்பயுமே இவ்ளோ எடுத்தாலும் எனக்கு இன்னுமே இருக்க ஒரே கஷ்டம், எங்க அப்பா, அம்மாவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் எனக்கு இருக்க ஒரே கஷ்டமா இருக்கு. எங்க அப்பாவ, அம்மாவ எப்படியாவது நான் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வரணும். மேம் வாய்ஸ் கிளியரா இல்ல. ஒரு தாட்டி நெட்வொர்க் வெஸ்டேஜ் இல்ல செக் பண்ணிக்கோங்க. மூலியமா அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியும். ஓகே. சோ கண்டிப்பா என்னால வந்து வெஸ்டேஜ்ல நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி உங்களாலையும் வெஸ்டேஜ்ல வந்து நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். உங்களுடைய ஃபேமிலியோடைய பேக்ரவுண்ட உங்களால மாத்த முடியும் அப்படின்னு வந்து நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். சோ அண்ட் தென் நம்மளுடைய வெஸ்டேஜ்ல நீங்க சக்சஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தொடர்ந்து பண்ணுங்க. வெஸ்டேஜ் பிசினஸ குவிட் பண்ணாதீங்க. நம்மள நெறைய பேர் அவமானப்படுத்துவாங்க. எ என்னது ஆள் சேர்க்கிறியா? பொருள் வாங்குறியான்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துவாங்க. இல்ல நம்ம வீட்ல வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடக்கும். கல்யாணம் நடக்கும். காது குத்துக்க நடக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு எந்த ஒரு ஃபங்ஷன் நடந்தாலும் சரி, உங்களுடைய தொடர் முயற்சிய மட்டும் நீங்க கைவிட்றாதீங்க. நெறைய பேரு வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணாததுக்கு என்ன தெரியுங்களா ரீசன்? 4 நாள் பண்ணுவாங்க. 4 நாள் பிரேக் எடுப்பாங்க. 4 நாள் பண்ணுவாங்க. 1 வாரம் பிரேக் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி பிரேக் எடுத்து நம்ம பண்ணோம்னா, என்னைக்குமே நம்மளால சக்சஸ நோக்கி போகவே முடியாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வந்து வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ண முடியும். சோ டைம் எடுக்குதுன்னு யாருமே கவலைப்படாதீங்க. சில பேருக்கு 1 இயர் ஆகியும் நீங்க பிரான்ஸ் வராம இருப்பீங்க. 2 இயர் ஆகியும் பிரான்ஸ் வராம இருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லேர்னிங் பீரியட் நெனச்சுக்கோங்க. இந்த டைம்ல நான் ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கேன்னு நெனச்சுக்கிட்டு, அந்த கத்துக்கிறத தொடர்ந்து நீங்க கத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் 2வது அப்லைன், டவுன்லைன். அப்லைன், டவுன்லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய பிசினஸ்ல வந்து ஒரு பெரிய டூலே வந்து நம்ம அப்லைன், டவுன்லைன் பாண்டிங். சோ அப்லைன், டவுன்லைன் வந்து எந்த அளவுக்கு பாண்டிங்கா இருக்கமோ, அந்த அளவுக்கு வந்து இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். வெளியில வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படின்னா, நமக்கு மேல இருக்க மேனேஜர் எடுத்துக்கோங்களேன். மேனேஜர் வந்து ஓகே நமக்கு இவங்க வந்து இப்பதான் ஜாயின் பண்ணாங்க. இவங்கள எப்படியாவது நம்ம மேனேஜர் ஆக்கி விட்டுறணும்னு யோசிப்பாங்களா? கண்டிப்பா நினைக்கவே மாட்டாங்க. எப்படியாவது இவங்கள வந்து கீழ தள்ளி விடணும். நான் மேனேஜர் அவ்வளவுதான். நான் சீனியர். நீ ஜூனியரா? நீ ஜூனியரா தான் இருக்கணும். அப்படின்னு தான் எங்கேயா இருந்தாலுமே யோசிப்பாங்க. எய்தர் பிரைவேட்லயா இருக்கட்டும், கவர்மெண்ட்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே மேல இருக்கவங்க மேல தான் இருப்பாங்க. கீழ இருக்கவங்க கீழ தான் இருக்கணும். ஆனா வெஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் இங்க நெறைய பேரோடைய வாழ்க்கைய நம்ப மாத்த முடியும். மேல இருக்க அப்ளைன விட நம்ப இன்கம் அதிகமா எடுக்க முடியும். சோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்ட்டா பண்ணாலே போதும். கன்சிஸ்டன்ட்டா பண்ணாலே நம்ம பெரிய லெவல்ல இங்க இன்கம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். சோ அப்ளைனுடைய சப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயம் தெரியலனாலும் நம்ம அப்ளைன் கிட்ட கேட்டு கத்துக்கணும். எனக்கு தெரியல பிரதர். எனக்கு என்ன சொல்லிக் குடுங்க. கொஞ்ச நாள், சில நாள் ஒரு 1 இயர் நீங்க அப்ளைன் கிட்ட கேட்டு அப்ளைன டார்ச்சர் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டீம கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நெறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, என்ன வந்து என் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ரிலேட்டிவ் ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் போய் எப்படி போய் அவங்க கிட்ட டவுட் கேட்கறது? அவங்க என்ன ஏதாவது நினைப்பாங்கன்னு யோசிப்போம். அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இங்க நம்ப கத்துக்க வந்திருக்கோங்க. சில வருஷங்கள், சில காலங்கள் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டீமுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்லைன், டவுன்லைன் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் தென் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் பண்றதுக்கு நெறைய பேரு இப்ப நியூ ஜாயினர்ஸ் எத்தனையோ பேர் இன்னைக்கு மீட் பார்த்துட்டு இருப்பீங்க. நெறைய பேர் யோசிப்பீங்க. பர்ச்சேஸா? எப்பா என்னால்லாம் பண்ண முடியாதுப்பா. ஆள் சேர்க்கணுமா? என்னால்லாம் பண்ண முடியாதுன்னு யோசிப்பீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க ஆன்ஸர் சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க. ஒரு கடைக்கு போறீங்க.
ஒரு கடையில போயிட்டு ஒரு சாரி வாங்கிட்டு வந்து அந்த சாரிய நீங்க வியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. அப்போ உங்க பக்கத்துல இருக்கவங்க, இல்ல உங்க ரிலேட்டிவ் கேட்குறாங்க, "பரவாயில்லையே உங்க சாரி ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க வாங்குனீங்கன்னு?" ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? "இதுவா? இந்த சாரியா? இந்த சாரி சென்னை சில்க்ஸ்ல வாங்குனேன். சென்னை சில்க்ஸ்ல இந்த இடத்துல அங்க தான் இருந்தது. அந்த இடத்துல இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு" சொல்லிட்டு ஏ டூ இசட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு ஜுவல்லரி போட்டிருக்குமா? எங்க வாங்குனாங்கன்னு கேட்டா போதும். அந்த இடத்துல நம்ம ஏ டூ இசட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ நம்ம என்ன பண்றோம்னா, மார்க்கெட்டிங் பண்றோம். நமக்கு தெரியாமலேயே மார்க்கெட்டிங் பண்றோம். நீங்க என்ன பண்றீங்க? தெரியாமலேயே நீங்க ஒண்ணு வாங்கிட்டு வந்தத, அவங்க கிட்ட சொல்றது மூலியமா, அவங்க திருப்பியும் போய் அதே சாரியோ, அதே மாரி ஜுவல்லயோ, இல்ல அதே மாரி பேங்கிலயோ அவங்க பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ஜென்ட்ஸ் இப்ப நீங்க ஒரு ஷூ போட்டிருக்கீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் வந்து, "இந்த ஷூ எங்கப்பா வாங்குன? நல்லா இருக்குன்னா" நீங்க அந்த ஷூவ பத்தி சொல்றீங்கன்னா, நீங்களும் அங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க. எல்லாருமே மார்க்கெட்டிங்கிறது பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு சின்ன குழந்தைய மொதற்கொண்டுங்க, குழந்தை வந்து ஸ்கூலுக்கு ஒரு பென்சில் எடுத்துட்டு போறாங்க. ஒரு 1 ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை பென்சில் எடுத்துட்டு போறாங்கன்னா, அவங்க அடுத்த நாள் வந்து பாருங்களேன், நீங்க எங்கேயாவது கூட்டிட்டு போம்போது, "அம்மா எனக்கு இந்த பென்சில் வேணும்மா, இந்த எரேசர் வேணுமாம்பாங்க." "இது எப்படிடா உனக்கு தெரியும்னு?" கேட்டீங்கன்னா, "என் ஃப்ரெண்ட் கொண்டுட்டு வந்தாம்பாங்க." அப்ப அந்த பையனும் அவனுக்கே தெரியாம அங்க மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. சோ எல்லாருமே நம்மள சுத்தி நம்ம ரிலேட்டிவ் எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, அது வந்து உங்களுக்கு பெருசா தெரியல. இங்க வெஸ்டேஜ்ல வந்து போய் ஒரு பொருள சொல்றது நம்ம பெருசா தெரியுதுன்னு யோசிச்சுக்கிறோம். சோ எல்லா இடத்துலயும் மார்க்கெட்டிங்கிறது இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட யாராவது ஆள் சேர்க்கணுமா? பொருள் வாங்கணுமா? வேணவே வேணான்னா கேளுங்க. ஏங்க ஆள் சேர்க்கறது அப்டின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொருள வாங்குறீங்க. நீங்க போய் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா சொல்றீங்க இல்லைங்களா? அந்த இடத்துலயும் மார்க்கெட்டிங் தாங்க பண்றீங்கன்னு சொல்லி பாருங்களேன். அடுத்த செகண்ட் அவங்க வாய குளோஸ் பண்ணிடுவாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. சோ எல்லா இடத்துலயும் மார்க்கெட்டிங் இருக்குங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அதே மாதிரி பர்ச்சேஸ இங்க நம்ம தேவையில்லாம பொருள வாங்கல. நீங்க வந்து இதுவரைக்கும் ஒரு சோப்போ, ஷாம்போ, பேஸ்ட்டோ, பிரஷோ யூஸ் பண்ணாம இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா யூஸ் பண்றோம் இல்லைங்களா? சோப்பு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம், பேஸ்ட் யூஸ் பண்றோம், ஷாம்பு யூஸ் பண்றோம். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க கிட்ட வாங்குறத இங்க வெஸ்டேஜ்ல வாங்குறது மூலியமா நமக்கு இன்கம் வரப்போகுதுங்க. அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் என்னன்னா, "ஐயோ! என்னதுப்பா மாசம் மாசம் நம்ம ரூ. 2000க்கு வாங்கணுமா? ரூ. 3000க்கு வாங்கணுமா? கன்சிஸ்டன்சி எடுக்கணுமான்னு யோசிக்கிறீங்க. அதுக்கு பேக்கிரவுண்ட்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நம்ம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இங்க தேவையில்லாம பொருட்கள வாங்க போறது கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானதா ப்ராடக்ட் தாங்க வாங்க போறோங்கிறத புரிய வச்சு பாருங்களேன். கண்டிப்பா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்றதுல லேக் ஆகவே ஆகாதீங்க. அண்ட் தென் இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம். அப்லைன், டவுன்லைன் ஃபைட். அப்லைன், டவுன்லைன்க்குள்ள நெறைய இடத்துல டீம் உடையறதுக்கு காரணம் என்னன்னா, அப்லைன், டவுன்லைன்க்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏஜ் டிஃபரன்ஸ். நீங்க வந்து என்னோட சின்ன ஏஜ், என் அப்லைன் என்னோட சின்ன ஏஜ், என் அப்லைன் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அண்ட் தென் வந்து என் அப்லைன் வந்து ஏதோ ஒரு விஷயம் மேபி அவங்க நீங்க நல்லா பண்ணுங்கிறதுக்கோசரம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு கோவமா சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க, கோவமா பேசிட்டாங்க, அவங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. அப்ளைன் நான் ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்ளைன் கிட்ட இருந்து சில காலங்கள் தான் நீங்க நாலேட்ஜ கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய லீடரா மாறி உங்க டீம்க்கு உங்களுடைய நாலேட்ஜ எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அதனால இதுவரைக்கும் உங்க அப்ளைன் கூட ஏதாவது ஒரு ஃபைட்டா இருந்தாலுமே சரி, உங்க டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழ வர அத்தன பேத்தையும் உங்களுடைய ஃபேமிலியா நெனைங்க. இவங்கலாம் வளரக்கூடாது அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டோம். அது எனக்கு தெரியும். ஆனா நமக்கு கீழ வந்திருக்கவங்கள நம்ம சீக்கிரமா இன்கம் எடுக்க வைக்கணும்னு ஒவ்வொரு அப்ளைனும் யோசிங்க. ஏன்னா கீழ இருக்கவங்க வளர்ந்தா தான் நம்ப வளர முடியும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அத ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லெக் ஃபார்மேஷன். எந்தெந்த லெவல் வரும்போது நம்ம எந்தெந்த லெக் இருக்கணும் நம்ம ப்ராப்பரா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா, யாருமே நான் குவாலிஃபை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கும் வரமாட்டோம். யாருக்கும் மந்த்லி இன்கம் இல்லாம போகாது. சோ அதனால ப்ராப்பரா லெக் ஃபார்மேஷன் பண்ணுங்க. டவுன்லைன பிளேம் பண்ணாதீங்க. நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, எனக்கு கீழ இவங்கள நான் ஜாயின் பண்ணி விட்டேன். இவங்க பர்ச்சேஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. மீட்டிங் ட்ரெய்னிங்கே வர மாட்டேங்கிறாங்க. பிளேம் பண்ணாதீங்க. நீங்க அவங்களுக்கு பிசினஸ குடுக்குறீங்க. அவங்க பண்ணலையா, விட்டு போட்டு அடுத்த பெர்சன நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்களையே புடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க என்னன்னா, இவங்களுக்கு நம்மள விட்டா வேற ஆளே இல்லையாட்டுக்குன்னு அவங்களும் ஒரு மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சொல்லிக் குடுங்க. ஐடி நெறைய எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான், உங்களால வந்து எல்லா இடத்துலயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். சோ எக்காரணத்த கொண்டும் டவுன்லைன பிளேம் பண்றதுக்கு முன்னாடி, நம்ப எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கமா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இன்னொன்னு அப்ளைன்.
நெறைய பேர் இதுவுமே பண்றது என்னன்னா, மேல இருக்க அப்ளைன் தாங்க இன்கம் எடுக்க முடியும். கீழ இருக்கவங்கலாம் இன்கமே எடுக்க முடியாது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாதுங்க. அப்படி நான் யோசிச்சிருந்தேன்னா, அப்ளைன் தான் இன்கம் எடுக்க முடியும். டவுன்லைன் எடுக்க முடியாதுன்னு யோசிச்சிருந்தேன்னா, இன்னைக்கு என்னுடைய அப்ளைன விட நான் அதிகமா இன்கம் எடுத்திருக்க முடியாது. அப்ப என்னன்னா, யாரா இருந்தாலும் அப்ளைன விட அதிகமா இன்கம் எடுக்க முடியும். இங்க யாரு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான ஒண்ணு. டைம இன்னைக்கு நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. நெறைய பேர் என்னன்னா, சோசியல் மீடியாஸ்ல டைம் வேஸ்ட் பண்றீங்க. ஷேர் சாட் பாக்குறீங்க, Instagram பாக்குறீங்க, மோஜ் பாக்குறீங்க, FB பாக்குறீங்க. இதுலலாம் டைம் வேஸ்ட் பண்றதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குங்களா? யோசிச்சு பாருங்க. எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. அதனால உங்களுடைய டைம வந்து தயவு செஞ்சு நான் சொல்றேன். இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டா கூட எடுத்துக்கோங்க. காலம் பொன் போன்றது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு டைம வேஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சோசியல் மீடியா சைட்ஸ்லாம் போயிட்டு, அங்க நம்ம வீடியோ பார்க்கறதுனால நம்ம சம்பாரிக்க போறதில்லங்க. அவங்களுக்கு தாங்க நம்ம சம்பளத்த வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப YouTubeல நம்ம வீடியோ பார்க்கறதுனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஆனா YouTube காரங்கள பாருங்க, வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டோமாங்க. ஆனா நம்ப ஒரு காலம் ஃபுல்லா அந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெர்சனா தான் இருப்போம். யாரோ ஒருத்தவங்களுக்கு இன்கம் வர வைக்கிறதுக்கு, இங்க நீங்க வீடியோவெல்லாம் பார்த்து டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. வெஸ்டேஜ்ல எப்படி நம்ம டைம குடுக்கணும்ங்கிறத திங்க் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி. ஸோ தேவையே இல்லாத ஃபிரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டு, கடல போட்டுக்கிட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கால் பண்ணி அன்வான்டடா பேசிட்டு இருக்கிறத விட்டுருங்க. சில நாட்கள் நான் எகெயின் சொல்றேன். வெஸ்டேஜ்க்குள்ள வந்துட்டீங்களா? 3 இயர்ஸ் நான் என்னுடைய அப்ளைன் எனக்கு சொன்னது அதான். 3 வருஷம் உங்கள நீங்க வெஸ்டேஜ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க சிஸ்டர். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் வரும்னாரு. அந்த 3 வருஷம் நான் வெஸ்டேஜ்க்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான், இன்னைக்கு என்னுடைய இன்கம் வந்து 1,00,000 இருக்கு. இதுவே நான் வந்து எனக்கு வந்து தொடர்ந்து 8 மாசம் 10,000, 11,000 வந்தம்போது, எனக்கு இதுதான் இன்கம் வருதுன்னு வெளியில போயிருந்தேன்னா, இந்நேரம் நான் வெளியில ஏதோ ஒரு மூலையில தான் இருந்திருக்கணும். என்ன ஆனாலும் வெஸ்டேஜ் எனக்கு 3 வருஷத்துல எனக்கு ஒரு லைஃப் மாறும்ன்னு சொல்லி, தொடர்ந்து பண்ணதுனால தான், இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லெவல் இன்கம் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால வந்து பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். பெரிய லெவல்ல உங்களால வந்து டீம் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ண முடியும். நான் உங்ககிட்ட இப்ப கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். சோ இதுக்கு நீங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல ஆன்ஸர் பண்ணுங்க. ஏன் வெஸ்டேஜ சூஸ் பண்ணீங்க? ஏன் வந்து நீங்க ஒய் யூ சூஸ் வெஸ்டேஜ்? நீங்க ஏன் வெஸ்டேஜ் நிறுவனத்த தேர்வு செஞ்சீங்க? இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல இல்ல சாட்ல ஆன்ஸர் பண்ணுங்க. Zoom உடைய சாட்ல கூட நீங்க ஆன்ஸர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ வெஸ்டேஜ சூஸ் பண்ணதுக்கான காரணம், நமக்கு வந்து பாசிவ் இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருப்போம். பினான்சியல் ஃப்ரீடம்க்காக சூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் டைம் ஃப்ரீடம்க்காக நீங்க சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இது எல்லா ரீசனுக்காக தான் நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம்னா, பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கட்டும், நமக்கு வந்து டைம் ஃப்ரீடமா இருக்கட்டும், வெஸ்டேஜ்ல பாசிபிள் உண்டு. ஒண்ணும் இல்லங்க. இப்ப நீங்க மைக்கேல் சார எடுத்துக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப வுமன்ஸ் நம்மளோட எம்பவர்மென்ட் மீட் வச்சாங்க இல்லைங்களா? அதுல கூட அவங்க பேசியிருந்தாங்க. மைக்கேல் சாரோட ஒய்ஃப் பேசியிருந்தாங்க. அண்ட் தென் ஜான் 4த் நடந்த அவார்ட் ஃபங்ஷன்ல கூட மேடம் பேசியிருந்தாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் அவ்ளோ கண் கலங்குச்சு. அவ்ளோ கண் கலங்குச்சு. அப்படி மேடம் பேசியிருந்தாங்க. சோ சார் வந்து அன்னைக்கு மைக்கேல் சார் வொர்க் பண்ணதுனால தான், இன்னைக்கு 3 ஜெனரேஷனுக்கு தொடரக்கூடிய இன்கம் அவர் இல்லன்னாலும் அவருடைய ஃபேமிலிக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப மேம் வந்து அந்த பிசினஸ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில எங்கேயாவது நடக்குங்களா? எங்கேயாவது வெளியில பாசிபிள் இருக்குங்களா? எங்கேயுமே பாசிபிள் கிடையாது. நம்ம வந்து இப்போ ஒரு வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல மேபி ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, இல்ல அப்பா, அம்மா இறந்துடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட, இன்சூரன்ஸ் எடுத்தீங்களா? அப்படிங்கிற கேள்வி தான் வரும். இன்சூரன்ஸ் எடுத்தீங்களா? இல்ல. இன்சூரன்ஸ் எடுக்கலன்னா, அந்த குடும்பமே நடு ரோட்ல நிக்கக்கூடிய நிலைமை வந்துருது. ஆனா வெஸ்டேஜ இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு வேல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம், 4 வருஷம் கஷ்டப்பட்டு எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வேல பார்த்தீங்கன்னா, நமக்கு பாசிவ் இன்கம் வருது. அதுக்கு உதாரணம் நம்ம மைக்கேல் சார் அவங்க ஒய்ஃப். சோ அந்த அளவுக்கு வெஸ்டேஜ் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம்ம குடுக்குறாங்க. அன்னைக்கு மேம் பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே அழுகையே வந்துருச்சு. அப்படி பேசுனாங்க மேடம்.
லைவா நம்ம பாக்குறோம். சோ தயவு செஞ்சு நீங்க எதுக்காக வெஸ்டேஜ சூஸ் பண்ணீங்களோ, அத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு வொர்க் பண்ணுங்க. செகண்ட், வாட் இஸ் த மிஷன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் யுவர் கம்பெனி? நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் தொடக்கத்தில் உங்கள் நோக்கம் என்ன? வெஸ்டேஜ்க்குள்ள வரும்போது என்ன கோலோட வந்தீங்க? நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல சாட் பண்ணலாமே. வெஸ்டேஜ்க்குள்ள வரும்போது என்ன நோக்கத்துல வந்தீங்க? நான் வந்து வெஸ்டேஜ்க்குள்ள வரும்போது, நான் என்ன நோக்கத்துல வந்தேன்னா, எனக்கு மெயினா கார் வாங்கணும். என் வீட்டுக்காரருக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்கோசரம் தான் வந்தேன். வேற எதுவுமே எனக்கு பெருசாலாம் அப்ப இல்ல. நான் வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும் அதெல்லாம் எதுவும் இல்ல. எங்களுக்கு வீடு இல்ல. வாடகை வீட்ல தான் நாங்க இருக்கோம். இன்னுமே திருப்பூர்ல வாடகை வீட்ல தான் இருக்கோம். வீடு இல்ல. ஸோ ஓகே. கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய குரூப்லயோ, இல்ல சாட் பாக்ஸ்லயோ சாட் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ நீங்க வெஸ்டேஜ்க்குள்ள என்ன நோக்கத்தோட உள்ள வந்தீங்களோ, அத இதுவரைக்கும் நீங்க போடலைன்னா ஓகே. இன்னைக்கு போடுங்க. ஒரு ட்ரீம் சார்ட்டா போடுங்க. அந்த சார்ட்ட உங்களுடைய கனவுகள அதுல பதிங்க. நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, ஒரு சின்னதா ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? ஒரு கோல்டு வாங்கணும்னு நெனைக்கிறீங்களா? அது ஷார்ட் டெர்ம் கோலா போடுங்க. லாங் டெர்ம் கோல்ன்னு 2ஆ பிரிங்க. ஷார்ட் டெர்ம் கோல்ல உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன நீடட் இருக்கோ அத போடுங்க. லாங் டெர்ம் கோல்ல என்னென்ன பெருசு பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ அத போடுங்க. அத உங்க வீட்டு செவுத்துல ஒட்டி வைங்க. அத பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நீங்களே அப்செட் ஆயி உட்காரும்போதும், அது உங்க கண்ணு முன்னாடி தெரியும்போது, ஐயோ! நான் இத போட்டு வச்சேனே! ஆனா இதுக்காக நான் வேல பார்க்கலையேங்கிற ஸ்பார்க் உங்களுக்குள்ள வரும். யாருமே ட்ரீம் சார்ட் போட்டவங்க வெஸ்டேஜ குவிட் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க. ஏன்னா, அந்த ட்ரீம் சார்ட் அவங்கள தூங்க விடாது. சோ இதுவரைக்கும் நீங்க போடலனாலும், இனி நீங்க ட்ரீம் சார்ட்ங்கிறத போடுங்க. ஒவ்வொரு வுமன்ஸாலயும் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அந்த ட்ரீம் சார்ட்ட போட்டு, நான் வந்து சக்சஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் ட்ரீம் சார்ட்ன்னே சொல்லுவேன். அந்த ட்ரீம் சார்ட் வந்து அ என்னுடைய பெட்ரூம்லயே இருக்கிறதுனால, எப்பயுமே அத பார்க்கும்போதெல்லாம் உட்கார்ந்துகிட்டு, அத பார்க்கும்போதெல்லாம் அச்சீவ் பண்ணுங்கிறது தான் தோணுச்சு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அதே மாரி ட்ரீம் சார்ட்ட போடுங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தென் நான் ஃபைனலா வந்து ஒரு கோட் சொல்லிக்கிறேன். "பெண்ணே! முட்டி மோதியாவது வேலைக்குச் சென்று விடு. உன் சம்பாத்தியம் உனக்கு கொடுக்கும் தைரியத்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாது." இந்த வார்த்தைகள் பாருங்க, ரொம்ப நல்ல வார்த்தைகள். வுமன்ஸ் எல்லாரும் முட்டி மோதியாவது ஏதோ ஒரு வேலைக்கு போயிடணும். நம்ப ஓனா எடுக்கிற அந்த சம்பளம் இருக்கு பாத்தீங்களா? ஓனா வாங்கக்கூடிய நம்பளே உழைச்சு சம்பாரிக்கிற சம்பளம் மாதிரி, ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே தராது. தைரியத்த தராது. நானா ரொம்ப வந்து கோழையா இருப்பேங்க. யார்கிட்டயுமே பெருசா பேச மாட்டேன். ஆ ரொம்ப ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்ணுவேன். ஆனா ஆஃப்டர் வெஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம், எத வேணுமாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்களா, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துடுச்சு. ஃபேமிலில என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் சரி, வெளியில எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் சரி, டீம்ல என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரியம் எங்கருந்து வந்துச்சுன்னா, வெஸ்டேஜ் வந்து எனக்கு பணத்த குடுத்ததோ, இல்லையோ எனக்கு அது பெருசா இல்ல. எனக்குள்ள ஒரு தைரியத்த குடுத்தது. தன்னம்பிக்கை குடுத்தது. உன்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும், எதையுமே நீ சாதிப்ப அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் எனக்கு குடுத்தது. அதே மாதிரி இன்னைக்கு மீட் பார்த்துட்டு இருக்க அத்தன வுமன்ஸ்க்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை குடுக்கும். கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. என்ன நடந்தாலும் உங்க கையில ரூ. 1 மட்டும் நீங்க சம்பாரிச்சு பாருங்க. ஒரு மாசம் ஒரு 5,000, 10,000 நீங்க சம்பாரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்ல உங்க அப்பா, அம்மா உங்களுக்கு குடுக்குற மரியாதை வேற. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு குடுக்குற மரியாதை வேற. சமுதாயம் உங்களுக்கு குடுக்குற மரியாதை வேற. இப்ப என்ன கேட்பாங்க, பரவாயில்லையே! அப்ப எங்க அம்மா, அப்பா நீ எல்லாம் இந்த பிசினஸ் பண்ணாதன்னு சொன்னவங்க, இன்னைக்கு பரவால்ல சாமி, நல்லா உனக்கு சம்பளம் வருது. நீ பண்ணு சாமி. என்ன ஆனாலும் பரவால்ல நீ பண்ணு சாமி. என் தம்பி இதுவரைக்கும் நம்ப மாட்டான். இதுவரைக்குமே நம்ப மாட்டான். எங்க அம்மா கிட்ட கேட்பான். அம்மா அக்கா என்னதாம்மா பண்ணுது? என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிம்பான். ஆனா இப்ப என் வீட்ல சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? பணம். நான் இங்க இன்கம் எடுக்கிறேன். தன்னம்பிக்கை இருக்குங்கிறது தான். சோ எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். வுமன்ஸா இருக்க எல்லாருமே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்க. உங்க கையில சம்பளம்ங்கிறது இருந்தா மட்டும் தான் நமக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே. சோ அத நீங்க இழந்துராதீங்க. அண்ட் தென் எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த
நம்ம அசோக் சாருக்கும், நான் பாஷா சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்னுடைய அப்ளைன் சரவணன் சாருக்கு நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து, எனக்கு இந்த வாய்ப்ப குடுத்த அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு மீட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு என்னுடைய ஸ்பீச்ச முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல். தேங்க் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா ஒரு வண்டர்ஃபுல்லான செக்ஷன். நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன்ல நாங்க பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் நிறைய ப்ராப்ளம்ஸ். நீங்க உங்களோட ப்ரெசன்டேஷன்ல நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளை, நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை தாண்டி தான் இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. ஆனா அவங்க இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுல நிறைய டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்றாங்க. நீங்க தாண்டி வரும்பொழுது, ஏற்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் பொழுது, எந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா உங்களை நீங்க ஓவர் கம் பண்ணீங்க மேம்? எப்படி உங்களை நீங்க செல்ஃப ஓவர் கம் பண்ணிக்கிட்டீங்க? அது எப்படி உங்களால முடிஞ்சது? இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிறதுக்கான ஒரு பவரை கொடுத்து அந்த ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன விஷயம்ங்கிறத நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் நம்புறேன் மேம். கண்டிப்பா சார். சார் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் நான் வெஸ்டேஜ் பிசினஸ்க்குள்ள இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் இருந்ததெல்லாம் பெருசா இல்ல. ஆனா வெஸ்டேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனைகளே வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் யோசிச்சது என்னன்னா, நான் படிச்சிருக்கேன். நான் படிச்சதுக்கு வெளியில போனா என்னால வேலை பார்க்க முடியாது. அப்படி வேலை பார்த்தாலும், என் பசங்கள விட்டுட்டு என்னால வேலைக்கு போகவும் முடியாது. மெயினான ரீசன் அதுதான். பொட்ட புள்ளையா இருந்தாலும், பையனா இருந்தாலும், நாங்க எல்லாம் தனியா இருக்கிறதுனால விட்டுட்டு வேலைக்கும் போக முடியாது. ஆனா வெஸ்டேஜ்ல உள்ள வந்த உடனே நான் வீடியோஸ்லாம் நெறைய சர்ச் பண்ணி பார்த்தேங்க சார். அந்த வீடியோ பார்க்கும்போது, அதுல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, பெரிய லெவல் விக்டோரியா மேம் வீடியோ, சரவணன் சாரோட வீடியோஸ்லாம் நெறைய பார்த்துருக்கேன். அவங்க வீடியோலாம் நான் ஃபர்ஸ்ட் பிசினஸ்க்குள்ள வந்தோனே பார்த்த வீடியோ விக்டோரியா மேம் வீடியோ. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இவங்களால பண்ண முடியுங்கும்போது, ஏன் என்னால பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததுங்க சார். என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வெஸ்டேஜ விட்டுட்டு நான் வெளியில போனேன்னா 0. ஏன்னா, என்னுடைய குடும்பம் இருக்க இதுல எனக்கு வருமானமும் தேவ. என் புள்ளைங்கள நான் பார்த்துக்கணும். திருப்பூர்ல ஒருத்தர் இன்கம் வச்சு சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது மெயினான ஒரு விஷயம். அத தாண்டி இங்க வெஸ்டேஜ்ல பெரிய அளவுக்கு இன்கம் எடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும். என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் எப்படியாவது இந்த பிசினஸ்ல சாதிச்சு சம்பாரிச்சிரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதாங்க சார். அந்த ஒரே ஒரு ஹோப் இருந்ததுனால தான் நான் என்ன நடந்தாலும் பிசினஸ வந்து கன்டின்யூ பண்ணேங்க சார். ஓகே, சூப்பர் மேம். கண்டிப்பா நீங்க சொன்ன பாயிண்ட் ஒரு வேல்யூ பாயிண்ட். ஏன்னா இந்த வெஸ்டீஜை விட்டு நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னா நான் ஜீரோ. இட்ஸ் ரைட். ஏன்னா ஃபேமிலியை விட்டு வெளியில வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு வேலைக்கு போனாலும் இந்த லெவலுக்கான இன்கமை உங்களால எடுக்க முடியாது. பட் அதோட புரிதல் இருந்த காரணத்தினால தான் இவ்வளோ ப்ராப்ளமா பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துக்கீங்க. வெரி குட் மேம். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் உங்களுடைய நிறைய விஷயங்கள்ல நீங்க ரோட் சைட்ல போய் உங்களோட விசிட்டிங் கார்ட்ஸை கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன் மேம். ஸோ ரோட் சைட்ல போய் விசிட்டிங் கார்டு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க. நிறைய இடங்கள்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல நின்று உங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. எப்படி உங்களால 2 குழந்தைங்களை விட்டுட்டு வெளியில வந்து ஃபீல்ட்லயும் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கு, தென் வீட்லயும் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கு? இதை எப்படி மேம் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க? ஒரு ரோட்ல நின்று விசிட்டிங் கார்டு கொடுக்கறதோ ஒருத்தங்க அப்ரோச் பண்றதையோ உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு? இதை நான் லைவா பார்த்துருக்கேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டோ, ஒரு நோட்டீஸ் குடுக்கும்போது ரொம்ப வந்து ஷையா இருந்தது. ஐயோ! என்னடா நம்ப போயிட்டு ரோட்ல நின்னு விசிட்டிங் கார்டு குடுக்கணுமா? நோட்டீஸ் குடுக்கணுமா? அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா நான் அது வந்து ஓப்பனா சொல்றேன். நான் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மாஸ்க் போட்டுட்டு போய் குடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஆஃப்லைன்ல அப்ரோச் பண்றேன். அது ஓகே. அத தாண்டி ஆன்லைன்லயுமே அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம். ஆன்லைன்ல அப்ரோச் பண்றத தாண்டி நம்ப ஊரு சைடு. இப்ப நான் இருக்கிறது திருப்பூர்ங்கிறதுனால, இப்ப வந்து எனக்கு சென்னையிலயோ, திருச்சியிலயோ இந்த மாதிரி நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்றேன்னா நல்லது. ஆனா, நான் இருக்கக்கூடிய ஊர்லயே ஒரு டீம ஃபார்ம் பண்றேன்னா, அத வச்சு பெரிய பெரிய டீம டெவலப் பண்ண முடியும். ஏன்னா, நான் டைரக்ட்டா போய் அவங்கள பார்க்க முடியும், பேச முடியும். இதுவே சென்னையில இருக்காங்க, திருச்சியில இருக்காங்கன்னா, என்னால நேரடியா போக முடியாது. சோ, அது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். நம்ப டீம்குள்ளேயே ஒரு
நம்ம ஊருக்குள்ளே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம மீட் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், அங்க போய் மீட் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நான் இறங்கி வந்து ஃபீல்ட் ஒர்க் பார்க்கிறது தான். அதனால நான் ஃபீல்ட் ஒர்க் வந்து இறங்கி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பயுமே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பயுமே நான் இந்த கடைக்கெல்லாம் போனா நோட்டீஸ் விசிட்டிங் கார்டு குடுப்பேன். நான் நோட்டீஸ் விசிட்டிங் கார்டு குடுக்குறேன்னா, என் பையன தூக்கிட்டு தான் போவேன். சின்ன பையன தூக்குவேன். பெரியவன் வந்து நடந்து வருவான். அவன்கிட்ட விசிட்டிங் கார்டு சில விசிட்டிங் கார்ட குடுத்துருவேன். அவன் குடுப்பான். சின்னவன் பெரியவன் குடுப்பான். நான் விசிட்டிங் கார்ட குடுப்பேன். நான் விசிட்டிங் கார்டு குடுக்கும்போது என் வீட்டுக்காரர் என் கூட நிக்க மாட்டாங்க. போய் ஏதோ ஒரு இடத்துல தூரமா நின்னுப்பாங்க. ஏன்னா, அவங்க அவங்களுடைய கம்பெனில ஒரு சீனியர் QCயா இருக்கிறதுனால, அவங்களுக்கு கீழ நெறைய பேர் வேலை பார்க்கறதுனால, இவங்களுடைய ஒய்ஃப் குடுக்குறாங்கன்னு நெனச்சு, அவங்க இவங்கள ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் நான் வேலை பார்க்கறது என் ஹஸ்பண்ட் கம்பெனில யாருக்குமே தெரியாது. அவங்க ஃபிரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு அசிங்கமா இருக்கும்னு போய் நின்னுப்பாங்க. ஆனா நான் ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நான் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணி, ஃபீல்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு டீம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் எத்தனையோ பேர் இருக்கீங்க. எல்லாரும் நம்ம என்ன யோசிப்போம்னா, ஐயோ! நம்ம போய் ரோட்ல போய் நின்னுட்டு ஃபீல்ட் ஒர்க் பண்ணணுமா? பசங்கள தூக்கிட்டு போய் நோட்டீஸ் குடுக்கணுமா? விசிட்டிங் கார்டு குடுக்கணுமா? அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் இதுக்கே வியாழக்கிழம ஆனா சாய்பாபா கோயில் போவேன். இதுவரைக்கும் நான் சாய்பாபா கோயில்லாம் போனதே கிடையாது. நான் பொறந்ததுலருந்து இதுவரைக்கும் இப்போ ஒரு 3, 4 இந்த வெஸ்டேஜுக்குள்ள வந்ததுல இருந்தா 3, 4 வருஷமா தான் சாய்பாபா கோயில் போறோம். அதுக்கு முன்னாடிலாம் போனதே கிடையாது. ஏன்னா சாய்பாபா கோயில்ல வியாழக்கிழம ஆனா கூட்டம் அதிகமா வரும் திருப்பூர்ல. அதுக்கோசரமே போயிட்டு, அங்க போய் நோட்டீஸ் விசிட்டிங் கார்ட்லாம் குடுப்பேன். என் ஹஸ்பண்டையும், என் பசங்களையும் முன்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டு, வெளியில வந்து நின்னுட்டு நோட்டீஸ் விசிட்டிங் கார்ட்லாம் குடுப்பேன். கூச்சப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க. இந்த கூச்சம், தயக்கம்லாம் பண்ணிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மூலையில அடங்கி நம்ம உட்கார்ந்து தான் இருக்கணும். நம்மள 4 பேர் அவமானமா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வளர தான் நம்ம கையில பணம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து நெறைய மரியாதை, மதிப்பு கிடைக்குங்க சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பா தட் இஸ் அ வண்டர்ஃபுல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஸோ இந்த டிஜின் டியூஸ்டேல நீங்க இந்த ஒரு பிரசன்டேஷன் கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ மேம் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல 2 பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். நம்ம எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த வெஸ்டீஜை விட்டு வெளியில போறதுனால நமக்கு தான் லாஸ் இருக்கு. வெஸ்டீஜ்க்கு எந்த வித லாஸும் இல்லைங்கிறத அவங்க ரொம்ப புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதை விட்டா எனக்கு என் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணி என் கரியரையும் டெவலப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நான் கூச்சப்படக்கூடாது, நான் யோசிக்க கூடாது. என்னோட யோசனையும் சிந்தனையும் என் வளர்ச்சியில மட்டும்தான் இருக்கணுங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ கண்டிப்பா இன்னொரு டியூஷன் டேஸ்ல நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு மிஸ் செந்தூரி தேவி மேம். ஸோ சச் அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி. வெரி ஷார்ட் டைம் நெக்ஸ்ட் இயர்ல உங்களை இன்னும் பெரிய இன்கம்ல ஒரு மிகப்பெரிய லீடரா பார்க்கறதுல நாங்கள் விருப்பப்படுறோம். விஷ் யூ ஆல் த